கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் கூடி வந்து இந்த ஒரு மாலை பொழுதிலே இந்த தொடர் வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு தேவன் நம்மளை கிருபையாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து வரோம். சரிங்களா? யோவான் 5:39 நம்ம வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்று எண்ணுகிறீர்களே அவைகளே. சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்தினுடைய விஷயத்துலதான் கிறிஸ்துவை குறித்த சாட்சிகள் பழைய ஏற்பாடு முழுவதுமே இருக்குது. சரிங்களா? இப்ப அவரை குறித்த அந்த சாட்சிகளின் காரியத்தை தான் சகோதரர் கூட நம்ம அதை நற்செய்தியாக சுவிசேஷமாக மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து அன்பு சகோதரர் கூட நம்மளுக்கு வலியுறுத்தி அந்த ஒரு காரியத்தை நம்ம மேல விழுந்த கடமை அப்படிங்கும்போது அந்த நற்செய்தியை மற்றவர்களிடத்துல சேர்வதற்கு ஏற்ற தெளிவான சத்தியத்தை நாம் உள்வாங்கி இருக்கணும். சரிங்களா? ஆண்டவர் அவருடைய சீசர்கள் அப்போஸ்தலர்களை ஏறக்குறைய 3.5 வருட ட்ரைனிங் கொடுத்தார். சரிங்களா? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி படிச்ச ஆளுங்கள்லாம் இல்லை. இந்த அறிவு பெருக்கத்தில் காலத்தில் நம்மெல்லாம் எங்கேயோ சாதாரண எல்லாருமே அட்வான்ஸாக தான் இருக்கிறோம். படிக்காதவங்க கூட ரொம்ப தெளிவான அறிவில் தான் இருக்கிறாங்க இப்போ. ஆனால் அன்னைக்கு அவருடைய ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்தவங்களாம் வேதத்தை படித்தவங்களோ, இல்லை ஆலயத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களோ, ஆசாரியர்களோ, அல்ல அந்த மகத்துவமுள்ள வேதங்களை ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணுகிறக்கூடிய அந்த ஒரு அமைப்பு ரீதியான ஒரு சில காரியங்களோ உள்ளவங்களை அவர் தேர்ந்தெடுக்கல. சரிங்களா? மீன் பிடிக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆட்களை தான் பிடிச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார். சரிங்களா? இதுல கூட மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 18-19 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இங்கே அதனால் சகல ஜாதிகளையும் அவரை குறித்து சீசராக்குற அந்த சாட்சி உள்ள காரியத்தை உலகமெல்லாம் போய் செய்ய சொல்லி இருந்தார். அந்த வகையில தான் நம்ம இந்த ஒரு சத்தியத்தின் காரியத்துல கிறிஸ்துக்குள்ளான ஒரு விசுவாசத்துல நம்ம வரும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன். சரிங்களா? யோவான் 3:16 கூட நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? படிக்கலாம் பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருடைய பிள்ளைகள் அன்பு கொண்டார். இவ்வளவாக இந்த உலகத்தின் மேல் பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனையே பலியாக கொடுத்து அந்த ஒரு பலியினாலே நம்மளுக்கு பாவ மன்னிப்புக்குரிய மீட்கும் பொருள் உண்டு என்று விசுவாசித்தோமே ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவம். அவருடைய இரத்தத்தினால சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கழுவப்படும். இதெல்லாம் 1 யோவான் 2:7 நம்ம படிக்கிறோம். சரிங்களா? சகல பாவங்களையும் கிறிஸ்து மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார். இவ்வாறாக அந்த நித்திய ஜீவனுக்கான காரியத்துல ரோமர் 6:23 கூட 22-23 கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22-23 ஆன் பண்ணிக்கங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். தொடர்ந்து, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆக கிறிஸ்துவுக்குள்ளான இந்த நித்திய ஜீவனுக்காக நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம கிறிஸ்துவ விசுவாசிப்பது மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுதுதான் நித்திய ஜீவனுக்காக நிச்சயமாகவே நாம் யாரை தான் விசுவாசிச்சாகணும்? நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை நாம் விசுவாசியாகணும். ஆனா ஒரு வசனம் உங்களுக்காக நான் கொடுக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள்.
இப்ப பாருங்க, இங்க 2 பேர் இடத்துல விசுவாசமா இருக்கும்படிக்கு சொல்லியிருக்கிறார். ஒண்ணு தேவன் இடத்துல, இன்னொன்னு கிறிஸ்துவின் இடத்துல. இப்ப கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்களுடைய சர்வ பாவங்களும் மன்னிக்கப்பட்டு மீட்கும் பொருளினாலே நித்திய ஜீவன், மனுஷீக ஜீவனுக்கான உத்தரவாதம் உண்டு. இந்த நித்திய ஜீவன்ங்கிறது மனுஷீக ஜீவனுக்கான உத்தரவாதம். சரிங்களா? ஓகே. இப்ப பிதாவை விசுவாசிப்பதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? குமாரனை விசுவாசிச்சோம்னா நம்மளுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம், நித்திய ஜீவன் உறுதியாக நம்மளுக்கு சொல்லப்படுது. பிதாவை விசுவாசிப்பதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுங்களா? பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் மனுஷனாக மரித்தது நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது, அவர் எடுத்துக்கிறதுக்கு இல்ல, நமக்கு கொடுக்கிறதுக்கு. ஆனா அவர் எழுந்தது 3ஆம் நாள்ல எந்த ஜீவன்ல எழுந்தாரு? சாகாமை. அவர் எழுப்பினவர் யார்? தேவன். சரிங்களா? அப்ப அவர் எழுப்பும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்னா, சாகாமைக்குரிய, கனத்துக்குரிய, மகிமைக்குரிய, அவருடைய வலது பார்சத்தில் அமரக்கூடிய மகிமைக்குரிய ஒரு ஜீவனை கொடுத்தார். அதே ஜீவனை தான் பிதாவுக்குள்ளாக நாம் விசுவாசிக்கும் போது 1,44,000 பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜீவனை பிதாவே நமக்கு கொடுக்கிறார். சரிங்களா? இப்ப நித்திய ஜீவன் அடைஞ்சது மட்டும் பத்தாது. ஆனா அதை தாண்டி அந்த நித்திய ஜீவனை ரோமர் 12:1 படி நாம் பலி செலுத்தணும். சரிங்களா? ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஜீவனை தேவனுக்கு பலி செலுத்தணும். அப்படி பலி செலுத்தி முடிக்கும் போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஜீவனை கொடுக்கிறார்னா, குமாரனுக்கு கொடுத்த அதே ஜீவனை, அதே மகிமைக்குரிய தன்மையை அவருடைய சிங்காசனத்துல, குமாரனுடைய சிங்காசனத்துல கனமகிமை சாகாமைக்குரிய ஒரு ஜீவனை அடைவதற்கு பிதாவையும், அதனுடைய தொடர்ச்சி வசனங்கள் எல்லாம் நீங்க யோவான் 14 படிச்சீங்கன்னா, நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை நான் இருக்கிற பிதாவின் இருக்கிற அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன அந்த ஒரு விசேஷித்த வாய்ப்பு 1,44,000 பேருக்கு தான். அதுக்கு தான் நானே வழியும் சத்தியமும் அந்த நித்திய ஜீவனுக்கான ஜீவனையும் நான் கொடுக்கிறவனா இருக்கிறேன். இந்த நித்திய ஜீவனை எடுத்துக்கிட்டு என்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, சாகாமைக்குரிய ஜீவனுக்கான பலிகளை செலுத்துங்கன்னு கூட நம்மளுக்கு வழி நடத்துகிறார். ஓகே. இந்த நாள்ல நம்ம என்ன ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்புல இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனத்துல பாகம் 2 நம்ம தியானிக்க இருக்கிறோம். சரிங்களா? நம்ம முன்னாடி தியானிச்சோம். இதெல்லாம் நம்ம இடையில நம்ம ஒரு சில விஷயங்கள் 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்புல புது சிருஷ்டி, ஜெனிப்பிக்கப்படுதல், இவ்வாறாக நாம் 4 வகையான பிறப்பை அடைந்தோம்னா தான் இந்த புது சிருஷ்டிக்குரிய பிறப்பை நம்ம ஆவியில பிறக்க முடியும். மாம்சத்தில் மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியில் பிறக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம், பரலோகத்துக்குரிய ஒரு சரீரம் இருக்கு, ஆவிக்குரிய சரீரம். அந்த சரீரத்துல போறதான் என்னன்னு பார்த்தோம். என்னதுங்க? புது சிருஷ்டிக்குரிய ஜென்மம், ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த ஒரு ஜென்மத்துக்குள்ளான ஜென்மம்னா அந்த புது சிருஷ்டிக்கான அந்த ஒரு மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புல ஆவிக்குரிய சரீரத்துல போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆண்டவருடைய 2ஆம் வருகையில விசேஷ விதமாய் அவர் நம்மளெல்லாம் எந்த மாதிரி ஒரு மகிமையான ஒரு சரீரத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்புங்கிற பாடத்துல பார்த்தோம். நம்ம ஏற்கனவே இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனத்துல இஸ்ரேல் தேசத்தை ஏறக்குறைய 1845 வருடங்களாக தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா கைவிட்டு விட்டார். சரிங்களா? அப்ப எப்ப கைவிட்டார்னா, நம்முடைய ஆண்டவரை அவங்க சிலுவையில் அறைந்தாங்க இல்லையா, அது முதல். அததான் மத்தேயு 23ல 35ல இருந்து சில வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37லிருந்து, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே. அப்ப இதுதான் எல்லா தீர்க்கதரிசிகளையும் இன்க்ளூடிங் நம்முடைய ஆண்டவரையுமே இந்த ஜெருசலேம் தலைநகராக கொண்டிருந்த முழு இஸ்ரேலினுடைய அந்த வீடு இல்லைங்களா, அது என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு எதிரடையாவே செயல்பட்டுச்சு. அவருடைய ஜனங்கள் ஆனா தேவனுடைய திட்டத்துக்கும் பிரமாணத்துக்கும் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அவருடைய ஒரே பேரான குமாரன் அவர்கள் மத்தியில் அனுப்பப்பட்டிருந்தும் அவரையே என்ன பண்ணிட்டாங்க, கொலை செய்தார்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் அவர்கள் வீடு பாழா போயிரும்னா அவங்களே சொல்றாங்க. பிளாத்து கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்க,
அவங்களே கேட்டு வாங்கிக்கிறாங்க இந்த சாபத்தை. ஆகவேதான் யாக்கோபு, ஆபிரகாமினுடைய பேரன் யாக்கோபினுடைய மரணத்திலிருந்து இஸ்ரேலினுடைய 12 கோத்திரத்தினுடைய விஷயம் 1845 வருடங்களாய் ஆண்டவருடைய மரணம் வரையும், அதாவது கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக யாக்கோபினுடைய மரணத்திலிருந்து தான் இஸ்ரேல் கோத்திரம் அங்கே ஒரு இஸ்ரேல் நாட்டுக்குரிய அவர் அங்கீகரிக்க கொடுக்கிறார். அது முதல் ஆண்டவருடைய மரணம் வரையும் 1845 வருடம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணாருங்க, அற்புதமாய் காத்து ரட்சித்து வழி நடத்தி அநேக விஷயத்துல அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்களோ திரும்ப தேத்தி அவங்கள சரி பண்ணி எல்லாம் கொண்டாந்துகிட்டு இருந்தார். ஆனா கடைசியாக அவர்கள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனே அவர்கள் பலியாக அவர்கள் கொன்று போட்டுட்டதுனால அதற்குரிய காலகட்டமாகி 1845 வருடங்கள் இஸ்ரேல் தேசத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, முழுவதுமே கைவிட்டு விட்டார். அது வந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 33 ஏடியில ஏறக்குறைய ஆண்டவருடைய மரணம் நடக்குது. அது முதல் நீங்க ஒரு 1847 கூட்டினீங்கன்னா இந்த காலகட்டம் தான் இஸ்ரேல் தேசத்துல முதல் முறையா எங்கெல்லாம் சிதறி போயிருந்தாங்களோ 70 ஏடியில அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாகப்பட்டு உலகமெல்லாம் சிதறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை கூட்டி பாருங்க எவ்வளவு வருதுன்னு. 1845 பிளஸ் 33 ஏடியில தான் ஆண்டவர் மரிக்கிறார். கூட்டுங்க 1878. இதுதான் முதலா இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு சின்ன கிராமத்துல வந்து குடியேறினாங்க 1878. சரிங்களா? அது முதல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குடியேறி முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போரினுடைய நிறைவுல 1948 ஒரு தேசமாகவே மாற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அவர்கள் பட்ட அந்த ஓத்திரம் கஷ்டம் இருக்கு இல்லையா, ஏறக்குறைய 1845 வருடம். இதை குறித்து ஜெரமியாவுல 16ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்துல அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களுடைய பாவங்களுக்கும் இரட்டிப்பான நீதியை சரி கட்டுவேன். இரட்டிப்பான ஈக்குவலா சேம் போர்ஷன். எந்த அளவுக்கு அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்தோனோ அந்த அளவுக்கு அந்த காலங்களுக்கு அவர்களை என்ன பண்ணிட்டார் தேவன், கைவிட்டு விட்டார். அது முதல் அவர்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல இது குறித்து நம்ம படிக்கும்போது அங்க பள்ளத்தாக்குல கிடந்த எலும்புகளை பத்தி தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் பார்க்கிறார். அப்படியாக பார்க்கும்போது அந்த எலும்புகள்லாம் யாருன்னு சொல்லும் பொழுது அதை யாரு சொல்றாருங்க, இஸ்ரேல் வம்சம் எங்கெல்லாம் எலும்புகளாக சிதறி போயிட்டாங்க, முழுவதும் கைவிடப்பட்டுட்டாங்க, அந்த எலும்புகள் எல்லாம் ஒண்ணு சேரும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா 1878 இருந்து தொடர்ந்து அவர்கள் ஒரு நாடாகிற அளவுக்கு 1948 அது அந்த எலும்பு மேல சதை வந்து நரம்பு வந்து அது மேல தோல் மூடி இவ்வாறாக பிணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஆவியை ஊதி அங்கே எழுந்து நிற்கக்கூடிய ஒரு தேசமாக கூட மாற்றப்பட்டது அப்படிங்கிறத கூட கொடுத்து பார்க்கிறோம். சரிங்களா? இப்படியாக அவர்கள் தேசமாக மாற வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல 16-17 வசனத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லப்படுது. படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதால் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை திரும்பவும் வந்து அவர்களை கூட்டி சேர்த்து அந்த தேசத்தை தேசமாக மாற்றுவார். அப்படின்னா இது எதற்கான ஒரு வெளியரங்கமான அடையாளம்னா, ஆண்டவர் போய் பரலோகத்துக்கு போயிட்டு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு யாரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காருங்க, இந்த சபை வாய்ப்புல உள்ள அந்த கனமகிமை சாகாமைக்குரியவர்களை 2ஆம் வருகையில வந்து கூட்டிட்டு போவார். அப்படி கூட்டிட்டு வரும்போது இன்னொரு விஷயத்தை பூமியில நடைமுறைப்படுத்துவார். சரிங்களா? ஏன்னா 2 வகையான சந்ததி வரணும் ஆபிரகாமுக்குள்ள. ஒண்ணு வானத்து நட்சத்திரம். அந்த வானத்து நட்சத்திரம் அப்படின்னாலே நட்சத்திர குரூப் 1,44,000 பேர். அதே இல்லாம பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய பூமிக்குரிய இஸ்ரேலராக இருக்கக்கூடிய மாமிச இஸ்ரேலரையும் 2ஆம் வருகையில வந்து கூட்டி சேர்ப்பார். அப்படிங்கும் போதுதான் இந்த விஷயம் ஆண்டவர் 2ஆம் வருகைக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக கூட பார்க்கப்படுது. சரிங்களா? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களையும் வாசிக்கலாம்.
ஏதோமின் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கின சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அதை திரும்ப செய்வேன், அப்படி கூட்டி சேர்ப்பேங்கிறத ஆமோஸ்லயே சொல்லிட்டார். ஜெரமியா 16ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, இஸ்ரேலின் புத்திரரை வடதேசத்திலிருந்து தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசத்திலிருந்தும் வரப்பண்ணி, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. இஸ்ரேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலுமிருந்தும் வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன். பாருங்க, அப்படி வராம இருப்பாங்களாம். அதனால அதுக்கான ஒரு சில தலைவர்கள் எல்லாம் இந்த 1878க்கு அப்புறம் இஸ்ரேல் தேசத்துல அதுக்கான ஒரு ஜியோன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக நாடுகள்ல இருந்து வரவழைக்கிறதுக்கு இந்த மீன் பிடிக்கிறவங்க மாதிரி வாங்க வாங்க நம்ம தேசம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியும் ஒரு சில பேர் வராம அவங்கவுங்க, இப்போ உதாரணமா எனக்கு இங்க சொத்து சோகம்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு இஸ்ரேலானா நினைச்சுக்கோங்க, நான் இதை விட்டுட்டு போவேன் இங்க இஸ்ரேல் நாட்டுக்கு. அப்ப அது மாதிரிலாம் நிறைய பேர் வராமலே இருந்திருக்கிறாங்க நிறைய நாட்டுல. ஜெர்மனி, இது ரஷ்யா, இன்னைக்கு கூட அமெரிக்காவில எல்லாம் நிறைய யூதர்கள் தான் அந்த ட்ரம்பையே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒரு பிரதமராக்கக்கூடிய அளவுக்கு அந்த யூதர்களுடைய பவர் தான் அவ்வளவு பவர். அங்க உள்ள பொருளாதாரத்துக்கு மெயின் பவரே யாருன்னா இந்த யூதர்கள், இஸ்ரேலர்கள் தான். இன்னும் அநேகர் இன்னும் அவங்க தேசத்துக்கு வராம இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இந்த மாதிரி வராம இருக்கிற ஒரு சில பேரை கூட வேற ஒரு விஷயமாவும் மீன் பிடிக்கிறவங்கள வரல, அதனால இன்னொரு விஷயத்துல பண்றாரு பாருங்க, படிங்க. இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள், அதற்கு பின்பு வேட்டைக்காரராகி அநேகரை அழைத்தனுப்புவேன். பாருங்க, இதுல வராத வேட்டைக்காரன் வச்சு அடின்னு அடிச்சு கிளப்பி கொண்டாடுறது. இதுதான் 2ஆம் உலக போர்ல நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிட்லர். ஏறக்குறைய 60 லட்சம் யூதர்களை கொன்னு குவிச்சிருக்கிறாப்ல. இவங்க யாரா, அவங்க எங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறது? ஒவ்வொரு நாட்டிலையும் மெயின் பொசிஷன்ல இருக்கிறதே யாரு தான்? ரஷ்யா முதற்கொண்டு மெயின் பொசிஷன்ல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலினுடைய யூதர்கள் தான். அதனால வெளிநாட்டுக்காரன் நம்மள ஆள்றதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அதுல அவங்க எல்லாம் சேர்ந்து தப்பிச்சோம் புழைச்சோன்னு எங்க சேர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல. அதெல்லாம் தான் அந்த நிகழ்வுகள், அந்த எலும்புகள் கூட்டி சேர்க்கப்பட்டு அந்த தசைகள் மூடி தோல் மூடி ஒரு தேசமாக நிற்கக்கூடிய அளவுக்கு அத்திமரம் துளிர் விட்டதுங்கிறத பாக்குறோம். அத்திமரம் 1ஆம் வருகையில அவர் ஒரு ஓமையில சொல்றாரு. என்னன்னு சொல்றாருங்க, பார்த்துட்டு நேரடியாவே சொல்றாரு, இந்த அத்திமரம் கனி கொடுக்கல அதனால சபிக்கிறார். ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மரமே பட்டு போச்சு. அததான் ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய மிக முக்கியமான அடையாளத்துல மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல சீசர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லும்போது அநேக யுத்தம் நடக்கும், அநேக காரியம் நடக்கும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர்றார். கொரோனா போன்ற நோய்கள்லாம் வரும்னு சொல்றார். அப்படியே தொடர்ந்து வரும்போது மகா ஓத்திரமான ஒரு காலகட்டம், இந்த யுத்தங்கள்லாம் நடக்கும், 1ஆம் உலக போர் 2ஆம் உலக போர்லாம் நடக்கும்னு சொல்லிட்டே வரும்பொழுது இதெல்லாம் அடையாளங்களாக நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றார். 32வது வசனத்தை படிங்க. 32 அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது இந்த அத்திமரம் திரும்பவும் துளிர் விட்டுருச்சு அப்படின்னாக்க என்னது மரம்னாலே என்ன அடையாளம் பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 31ல 1 முதல் 4 வசனம் என்ன சொல்லுதுன்னா தேசம், தேசங்கள். மரம்னாலே கேதுரு மரம்னா அசிரிய தேசத்தை அடையாளப்படுத்துது. மற்ற மரங்கள்னா உலக நாடுகள் எல்லாம் அடையாளப்படுத்துது. 1947க்கு அப்புறம் அந்த அணுகுண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆனிச்சுன்னு பாத்தீங்கன்னா உலகளாவிய அளவுல சின்ன பூட்டான் முதற்கொண்டு நேபாள் முதற்கொண்டு இலங்கை போன்ற நாடுகள்லாம் சுதந்திரம் அடைஞ்சு. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு தன்னிறை அடைந்த ஒரு நாடாக இந்தியாவே இருந்ததுல சேரன், சோழன், பாண்டியன், சிவாஜி, அது இதுன்னு மராட்டியர்கள் தனித்தனியா பிரிஞ்சு இருந்ததெல்லாம் ஒரு இந்தியாங்கிற ஒரு தேசமே ஆனது 1940. சரிங்களா? அப்ப இதுதான் நம்ம பார்க்கும்போது அத்தி மரத்தையும் பாருங்கள், மற்ற மரங்களையும் பாருங்க.
அப்பையில நான் வாசல் அருகே வந்து நிக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கங்கிற ஒரு அடையாளபூர்வமான வெளியரங்கமான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தேவன் சொல்லுகிற அந்த நிறைவேறுதல் கண் கூட பார்க்கிற அளவுக்கு அந்த அத்திமரம் யாரை அடையாளப்படுத்துதுன்னா இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள். 14, 15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்களை பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். இப்ப அவர் தேசமாம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, அது இனிமே நாடாதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு சில தீர்க்க தரிசனங்கள்லாம் இஸ்ரேலினுடைய அந்த ஜெருசலேம் பட்டணத்தினுடைய காரியத்துல உலக நாடுகளே அதனுடைய தலைநகராக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு காலத்தை பத்தி கூட ஃபியூச்சர்ல சொல்லப்படுது. சரிங்களா? இன்னைக்கு இன்டைரக்டா முழு உலகத்தையுமே அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இன்டைரக்டா அவங்களுடைய கண்டுபிடிப்புகளும் அவங்களுடைய அறிவும் தான் அவங்களுடைய அநேக விஷயம் தான் உலகத்துல இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குரிய மாமிசீக எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஒரு தேசமாக இருக்கு. 1948க்கு அப்புறம் ஒரு சில நாட்கள்லயே அரபு நாடுகள் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6 நாள் யுத்தம் 1967ல நடந்துச்சு. எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து இந்த இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணிடணும், அப்படியே கொண்டு போய் கடல்ல மேற்குல தள்ளிடுவோம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. ஆனா அந்த 6 நாள் யுத்தத்துல ஒரே நாள்ல எல்லா அரபு நாடுகளுடைய அந்த ஓடுதளம் இருக்கு இல்லையா, ரன்வேனாக்கி அந்த ஏரோப்ளேன் ஃபைட்டர் சண்டை போடுற பாம்பர் ஏர்கிராஃப்ட் எல்லாம் சண்டை போடுற அந்த ஓடுதளத்துல கொண்டு போய் பாம்பை போட்டோன்னே எல்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சம் கொஞ்சம் இருந்த எங்கெங்கெல்லாம் இடம் இருந்துச்சு அதையும் கேப்சர் பண்ணி ஆல்மோஸ்ட் அவங்களுடைய தேசத்துக்குரிய ஒரு காரியத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையாக பிடிக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த 2000 அந்த பாலஸ்தீனர்களுடைய காரியத்தை யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகளினுடைய இதுல சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா காசா போன்ற மற்ற மேல உள்ள அந்த ஒரு பகுதிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப விட்டு கொடுத்தாதான் இப்ப இந்த 1.5 வருஷமா போர் நடக்குது பாருங்க. திரும்ப பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. இன்னும் பாருங்க அந்த ஜோர்டானை பிடிச்சிக்கிறதுக்கு அங்கேயே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது தொடர் யுத்தமாக இருக்கு. இன்னைக்கு ஒரு தேசமா நாட்டப்பட்டாச்சு. ஆனா நிரந்தரமா எல்லா ஜாதிகளோடும் சமாதானமான ஒரு சூழ்நிலை எப்ப வரும் அப்படிங்கறதா இந்த நாளுக்கான ஒரு பாடமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா என்னாகமம் 34ல 1 முதல் 12 வசனத்துல அதனுடைய எல்லைகளை சொல்லி இருக்கிறார். சரிங்களா? அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அந்த எல்லைகள்லாம் இப்ப இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்படிங்கும் போதுதான் இன்னும் அது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேற வேண்டியதா இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் அதாவது மெயினா இஸ்ரேலை மையப்படுத்தி உலக நாடுகள்லாம் நீ தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே பாஷை, ஒரே வழிபாட்டு முறை, எந்த மதமுமே இல்லாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை பத்தி வேதம் சொல்லுது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குரிய ஒரு விஷயம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சில தீர்க்க தரிசனங்களை தான் இன்றைய நாளுக்குரிய ஒரு தொடர் பாடத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கே நம்ம இதெல்லாம் பார்த்துருவோமானா சொல்ல முடியாது. ஆயினும் அந்த ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. ஜகரியா 14ஆம் அதிகாரத்துல 8, 9. ஜகரியா 14ஆம் அதிகாரம் வசனம் 8, 9. அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார். பூமியின் மீதெங்கும் எல்லா இடத்துக்கும் ராஜா, ஒரே ராஜாவா அந்த தன்மைக்குரிய தன்மையை சொல்லப்படுது. படிங்க. அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றா இருக்கும். தேசம் எல்லாம் கேபா தொடங்கி ஓகே. அப்ப இதுதான் இங்க சொல்லப்பட்ட இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துருச்சான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா தான் அரபு நாடுகளும் சரி, ரஷ்யா போன்ற நாடுகளும் சரி, அநேக நாடுகள் 2ஆம் உலக போர்லாம் ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம்
ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்திற்குரிய விஷயம்லாம் எப்போ சமாதானம் ஏற்பட்டாதானே இந்த ஒரு காரியம்லாம் நடக்க போகுது. அது எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள நம்ம தீர்க்க தரிசனமா காரியங்கள நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு சில விஷயத்த பார்க்கும்போது 11வது வசனத்த வாசிங்க. அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். தொடர்ந்து. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவன் அவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். பாருங்க, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா தேசமும் எழுந்து நின்று சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஃபியூச்சர்ல சொல்லப்படுதுங்க. இதுக்கு வேத ரீதியா இசைக்கேல்ல கோகு மாகோகு யுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இசைக்கேல் 38ல. சரிங்களா? இதற்கு இணையான இந்த ஒரு யுத்தத்தை பத்தி இப்ப சொல்லும்போது யாக்கோப்பின் இக்கட்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு மீகாவுல சொல்லப்படுது 5ஆம் அதிகாரத்துல. இதற்கு ஈக்குவலான ஒரு சில விஷயத்த சொல்லும் பொழுது அருமுகதோன் யுத்தம் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுது. சரிங்களா? இந்த யுத்தம் நடைபெறி முடிக்கும் பொழுதுதான் முழு எல்லா தேசத்துக்குள்ளாகவும் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். தொடர்ந்து 15 வரையும் படிக்கலாம் பாருங்க. அந்நாளில் கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். அப்ப இஸ்ரேல் தேசத்தை இல்லாம இப்ப உதாரணமா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது மாதிரி அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இப்ப இஸ்ரேல் அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டவட்டமான காரியங்கள்லாம் அந்த அரபு நாடுகள் பண்ணுது. அந்த ரஷ்யா நாடு கூட மறைமுகமா ஈரான், ஈராக்குக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. ஃபியூச்சர் எப்படி ஆகும்னா இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க வச்சிருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்படும். அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதையை போலவே இருக்கும். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும், கூடார பண்டிகையை ஆசரிக்கும் படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். இப்ப இந்த எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா தான் இஸ்ரேலினுடைய அந்த ஒரு மாமிசீக இஸ்ரேலினுடைய அந்த காரியத்துல எல்லா தேசங்களும் என்ன பண்ணிடுவாங்க, அப்படி சப்மிட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய கடவுள்கள் அவங்க இருக்கிற எந்தெந்த கடவுள்லாம் இருக்குதோ அத்தனை கடவுளையும் தூக்கி ரோட்ல எரிஞ்சிருவாங்க. அவங்க தங்கம் வெள்ளி எல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே பிரயோஜனம் பண்ணாது. இப்ப பாருங்க, இந்த கொரோனாவுல கூட என்னென்னமோ யாகம்லாம் பண்ணாங்க. என்னது எதை எடுத்து காமிக்கணும் சரிங்களா? என்னென்னமோ பண்ணாங்க. தடுக்க முடிஞ்சிச்சா? ஒரு சில நக்கலான ஒரு விஷயத்த நம்ம இந்தியாவில எல்லாம் பண்ணுச்சு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த மாதிரி நக்கலுக்குரிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் என்னதுங்க? ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய அடையாளங்கள். கொள்ளை நோய்களும் நிலநடுக்கங்களும் ஆங்காங்கே. நேத்து கூட டெல்லியில நிலநடுக்கம்னு பாக்குறோம் நம்ம. சரிங்களா? ஆங்காங்கே ஏற்படும் யுத்தத்தின் செய்திகள் எல்லாம் கேள்விப்படுங்க. 2ஆம் வருகை அவர் வந்திருக்கிற அந்த காலகட்டங்களை சொல்லும் பொழுது. அப்ப இந்த கொரோனா போன்ற இந்த நோய்கள்லாம் வரும்பொழுது 1 வருஷம் 1.5 வருஷம் நம்ம ஸ்தம்பித்து போயிருந்தோம். சரிங்களா? உலகமே ஸ்தம்பித்து போயிருந்துச்சு. இது மாதிரி எல்லா இதையும் என்ன 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 பிரயோஜனமா இருந்துச்சு பாருங்க. சாப்பாட்டுக்கு கூட நம்மளுக்கு என்ன பண்ண முடியல. அநேக ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐட்டம்லாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம தங்கம் வெள்ளியெல்லாம் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருந்து என்ன பிரயோஜனமா இருந்துச்சு? இது தூக்கியே எரியிற அளவுக்கு சூழ்நிலை வருமா? இருக்கிற எல்லா விக்கிரக கடவுளும் நீ ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான கடவுளை கும்பிட வந்துருவாங்களாம் முழு உலகத்தாரும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வு ஜெருசலேமை மையப்படுத்தி முழு இஸ்ரேலுக்கான
ஒரு ஆசீர்வாதத்துல உலக ஜனங்கள் எல்லாமே யார்கிட்ட வந்துருவாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் நாட்டின் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு வசனம் கூட இருக்கு. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளை பத்தி சொல்லும்போது ஜகரியா ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை என்ன பண்ணுவாங்களாம், அந்த நாள்ல பிடித்து கொண்டு உங்கள்கிட்ட தான் உண்மையான கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். 12:4 படி. அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன். அதாவது யுத்த காலத்துக்கு இஸ்ரேலுக்கு சுத்தி நிற்கக்கூடிய எல்லா அந்த யுத்த காரியமும் என்ன ஆயிருமா? குழப்பத்துக்குள்ள போயிருமா? தொடர்ந்து வாசிங்க. எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பெலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். ஓகே, அந்த யூதாவின் வஸ்திரத்தங்கள் அது எந்த வசனம்? சகரியா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புற ஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தங்களை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இதெல்லாம் உணர்வுக்குள்ள வரும்போது முழு தேசமும் யூதர்களை நம்பிதான் கர்த்தருக்குள்ளான அந்த ஜீவியம் கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத உணரக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் இது சொல்லப்படுது. இதெல்லாம் எல்லா போரும் முடிஞ்சு சமாதானத்துக்கான ஒரு காலகட்டம் வரும்போது அது எந்த வசனம் பாக்குறோம்? ஓகே, 23. ஓகே ஓகே 23. ஓகே. ஆகவே இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் எல்லா தேசத்துக்குள்ளும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காலகட்டத்தை பத்தி வேதம் சொல்லுது. ஆயினும் இது வருவதற்கு முன்பாக என்ன ஒரு விஷயம் இப்ப நடக்கணும் அப்படிங்கும் போதுதான் இப்ப இந்த காலத்துக்கேற்ற தீர்க்க தரிசனத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தேசம் ஆயிருச்சு. இஸ்ரேல் தேசம் மட்டும் தேசமாகல, மற்ற அநேக சின்ன சின்ன நாடுகள் முதற்கொண்டு பெரிய பெரிய நாடுகள் வரையும் தேசமாயி அவங்கவுங்க ஒரு சில காரியத்துல வளரும் நாடுகளா இருக்கிறாங்க, வளர்ந்த நாடுகளா இருக்கிறாங்க, என்னது வல்லரசு நாடுகளாகவும் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல இப்ப நம்ம எதிர்பார்த்திருக்கிற இந்த வசனங்கள்ல இப்ப படிச்சோம் இல்லையா, அந்த ஒரு பேரழிவுக்கு அப்புறம் ஒரு சமாதான ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப செயல்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த நாளுக்கான பாடத்துக்குள்ள ஜெரமியா 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானம் இல்லை. ஆனால் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரியை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன. இது 4வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா இது யாரை குறித்து சொல்றார் அப்படிங்கறத புரியும். படிங்க. இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. பாருங்க, இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை நாடா இருந்தாலும் ஒரு பெரிய வயிற்று வலி, குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வயிற்று வலியில தான் இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேல் நாடு. ஒரு 2 வருஷம் இருக்கும், அப்படியே திடீர்னு பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும். இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பிள்ளை பேற்றினுடைய வயிற்று வலியில இப்ப இந்த தேசம் இருந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போதுதான் தொடர்ந்து வாசிங்க 7வது 6வது 7வது வசனத்தை. ஐயோ, அந்த நாள் பெரியது,
அதை போலத்த நாளில்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். இப்ப யாக்கோப்பினாலே ஆபிரகாமுடைய பேரன். இந்த இடத்துல யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம்னா யாக்கோப்புங்கிறது தான் யாருங்க? இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் என்கிற அந்த நாட்டுக்கு, அந்த தேசத்துக்கு பெரிய இக்கட்டு காலம். இதுக்கு வேற விதமா சொல்லணும்னா மகா ஓத்திர காலம். சரிங்களா? இதை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? மகா ஓத்திர காலம், யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேசமா இருக்குது. ஆனா தேசமாகறதுக்கு முன்னாடியே அங்க இக்கட்டு காலத்துல தான் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 1914 இருந்து முதல் உலக போர் பிரச்சனையே இஸ்ரேலுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை. அங்க இரண்டாம் உலக போரினுடைய நிறைவுல அதிகமான இஸ்ரேலர்கள் தான் அதிகமா செத்தாங்க. சரிங்களா? இது வந்து யாக்கோப்புக்கு தொடர் இக்கட்டு காலமாக தான் முதல் உலக போரும் சரி, இரண்டாம் உலக போரும் இருந்திருக்கு. தொடர்ந்து பார்க்கும் பொழுதும் இது எதுவரை இந்த இக்கட்டு காலத்தினுடைய விஷயம் அப்படி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். பாருங்க, இப்ப இந்த இடத்துல ராஜாவாகிய தாவீது அப்படிங்கிறத சேவிக்கிறதுனா, இந்த இடத்துல தாவீதுனா யாரை அடையாளப்படுத்து தெரியுங்களா? கிறிஸ்துவை சேவிக்க இன்னைக்கு வரையும் இஸ்ரேலர்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அப்ப யாருன்னே தெரியாது. இன்னைக்கு வரையும் கிறிஸ்து யாருங்கிறது தெளிவா தெரியாது. அதனாலதான் நம்ம ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் இல்லையா? மத்தேயு 23 37 38 படிச்சோம்ல, தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொண்டு குவிச்சிங்களே, கடைசியா யாரையும் கொண்டுட்டாங்க? பிதாவாகி தேவனால் அனுப்பப்பட்ட அந்த குமாரனையும் கொண்டு போட்டாங்க இல்லையா? அதன் நிமித்தம் உங்கள் வீடு உங்களுக்கு பாலா போயிடும். அது பாலா போய் திரும்ப ஒரு தேசமா மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரையும் தேசமா மாறினதே யாராலதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல ஆமோஸ்ல படிச்சோம். அவர் திரும்ப வந்து தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புனதே அப்ப யாருதான்? கிறிஸ்து தான் இரண்டாம் வருகையினுடைய பெரிய அடையாளத்துக்குரிய ஒரு விளம்பரத்துக்குரிய ஒரு பெரிய அடையாளமா செஞ்சிருக்கிறார். ஆனா அந்த தேசமா மாறினது யாராலன்னு இன்னைக்கு வரையும் யாரால புரிஞ்சுக்க முடியல? இஸ்ரேல் தேசத்தால புரிஞ்சுக்க முடியல. சரிங்களா? ஆனா அந்த மத்தேயுல உள்ள அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் படிங்க. 38 மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 38. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுமளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அவங்க இன்னைக்கு வரையும் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் கிறிஸ்து இன்னார் என்று அறியாதவர்களுக்கு அவங்க என்ன ஆயிடுச்சு? குருடாயி இருக்கு. சரிங்களா? பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் இவங்க எல்லாம் அப்படின்னா, ஒருத்தர் ஜெரமியாங்கிறாராம், ஒருத்தர் யோவான் ஸ்நானங்கிறாராம், யாரோ ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னாங்களாம். சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க யாருன்னு சொல்றீங்கன்னு சொல்லும் போதுதான் மத்தேயு 16:16 என்ன சொல்றாருங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள பிதாவாகிய தேவனுடைய அபிஷேகம் செய்யப்பட்ட குமாரன் அப்படிங்கறத அறிக்கை பண்றார். இந்த அறிக்கையை யார் பண்ணணும்னா, அறிந்தவர்கள், அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவங்களுக்கு புரிஞ்சது யாருக்கு மட்டும் தான் புரிஞ்சிச்சு? இந்த அப்போஸ்தலர்களுக்கு தான். சீசர்களுக்கு கூட புரிஞ்சும் புரியாத அளவுக்கு போயிருச்சு. இந்த அப்போஸ்தலர்களாகிய இந்த 11 பேருக்கு தெளிவா புரிஞ்சு இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். சரிங்களா? இந்த புரிந்து கொள்ளுதல் யாருக்கு வரணும்? யாருக்கு வரணும்? இஸ்ரேலுக்கு வரணும். அததான் இங்க சொல்றார், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் பட்டவர் என்று அந்த அறிகிற அறிவு வர்ற வரையும் அவர்கள் யாரை காணாமல் இருப்பாங்க? இந்த 2000 வருஷமா ஆண்டவர் புறஜாதிகள் மத்தியில தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளுகிட்ட கிறிஸ்தவத்துல. ஆனா யூதர்களாகி அவர்கள் மத்தியில இன்னைக்கு வரையும் தேசமாக்குனதே யாருன்னு தெரியாத அளவுக்கு அவங்க கண்ணு என்னாக்கப்பட்டிருக்குங்க? குருடாக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த இடத்துல பாக்குறோம். தொடர்ந்து நம்ம ஜெரமியாவிலே படிங்க 11வது வசனம் வரை. 9வது வசனம் இல்ல 30 சத்தமா. அவனை மீண்டும் அடிமைப்படுத்த மாட்டார். ஆனால் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவருக்கும் அவர்களுக்காக நான் எழச் செய்யவிருக்கும் மன்னன் தாவீதுக்கும் அவர்கள் ஊழியம் புரிவார்கள். என் ஊழியன் யாக்கோப்பே அஞ்சாதே, இஸ்ரேலே கலங்காதே என்கிறார் ஆண்டவர். தொலை நாட்டினின்று உன்னை நான் மீட்பேன்,
அடிமைத்தனத்தினின்று உன் வழிமரபினரை விடுவிப்பேன். யாக்கோப்பு திரும்பி வந்து அமைதியில் இளைப்பாறுவான். அவனை அச்சுறுத்துவோர் எவரும் இலர். நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை மீட்பதற்காக உள்ளேன் என்கிறார் ஆண்டவர். என் மக்களிடத்தார் இடையே நான் உன்னை சிதறடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன், உன்னையோ முற்றிலும் அழிக்க மாட்டேன். உன்னை நீதியான முறையில் தண்டிப்பேன். அதை தண்டிச்சு அவங்களை சரி பண்ணி இன்னைக்கு தேசமாக்கிட்டாரு. ஆனா யாருதான் பண்ணது இதுங்கிறது இன்னைக்கு வரையும் யாருக்கு தெரியல. இஸ்ரேல் மக்களுக்கு தெரியாத அளவுக்கு அநேக நாடுகளில் சிதறி போயிருக்கிறவங்க இன்னைக்கு கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இதே தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். இந்த கடைசி நாட்கள் அப்படிங்கும்போது 4வது வசனத்தை ஃபர்ஸ்ட் படிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 4 பக்கம் 1049. தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். ஓகே, இது எந்த காலத்தை சொல்லுதுன்னா முடிவு காலம். என்ன சொல்ல போனா விசேஷ விதமா மத்தேயு 24:3 படி உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அப்படின்னா இந்த உலகத்தின் முடிவு காலத்துக்கான ஒரு விஷயத்துல ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். சரிங்களா? மெயின் பாயிண்ட் இதுதான். அப்ப அந்த முடிவு காலத்துலதான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வசனம். இது என்ன சொல்லுதுன்னா போக்குவரத்து ஃபாஸ்ட் ஆயிரும், ஆராய்ச்சி அதிகமாயிரும், இன்வென்ஷன் அதிகமாயிரும், கண்டுபிடிப்புகள் அதிகமாயிரும், அறிவு பெருகி போயிருக்கும். இதோட அறிவு பெருகி போன காலம் வேற எதுவும் இதுக்கு முன்னாடி காலம் இருக்கா? அந்த அளவுக்கு அறிவு பெருத்த காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எக்ஸாக்டா இந்த வசனம் அந்த காலகட்டம் எதை சொல்லுதுன்னா 1ல இருந்து இப்ப படிங்க. உன் ஜனத்தின் புத்திரனுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். ரேஸ் டு அந்த கிங்ஷிப், அந்த ராஜரீகத்திற்குரிய அந்த ஒரு தன்மைக்குரிய எல்லா ஆளுகைக்குரிய தன்மையிலும் மிகா ஏல். ஏல்னாலே என்னங்க? தேவன். மீகா அப்படின்னா இமேஜ் ஆஃப் காட். மீகா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இமேஜ். இமேஜ் ஆஃப் காட் அப்படிங்கும் போதுதான் கொலேசியர் 1:15 யாரை படிக்கிறோங்க? 13ல இருந்து 14ல இருந்து படிங்க. 13ல இருந்து படிங்க. கொலேசியர் 1:13-14. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 13 இருளின் அதிகாரத்திற்கு நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும், அவர் அதரிசனமான பிதாவாகிய தேவனுடைய இமேஜ் ஆஃப் இன்விசிபிள் காட், சொரூபம், பார்க்கக்கூடிய தன்மை. அதான் மிகாயேல்னா இமேஜ் ஆஃப் காட்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப உன்னுடைய ஜனத்தின் புத்திரர் அப்படின்னா தானியேலுடைய ஜனத்தின் புத்திரர்கள் யாரு? தானியேல் எந்த நாட்டை சார்ந்தவருங்க? இஸ்ரேல் தேசம். சரிங்களா? இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த புத்திரர்கள் ஜனங்கள் எல்லாம் என்னாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் திரும்ப தானியேல் 12:1 படிங்க. இப்ப உன் ஜனத்தின் புத்திரனுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய கிரேட் பிரின்ஸ் த மிகாயேல். கிரேட் பிரின்ஸ் த மிகாயேல். சரிங்களா? அப்ப நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஜனம் இஸ்ரேல் ஜனங்களுக்காக ராஜரீகத்திற்குரிய அந்த ராஜாவாக வந்து நிற்கக்கூடிய அந்த தருணத்தை தான் சொல்லப்படுது. சரிங்களா? அப்படி உன் ஜனத்துக்காக எழுந்து நிற்கும் போது அந்த உலகத்தின் முடிவு காலத்துல அறிவு பெருத்திருக்குங்கிறதா 4வது வசனம். அப்படியாக சொல்லும் பொழுது அவருடைய ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்து நிற்கும் போது இந்த உலகத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்கும். என்னன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இந்த டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுது. அதுக்கு பாத்தீங்கன்னா மகா ஓத்திர காலமாக இருக்கும். இந்த மிகாயேல் வந்து அவருடைய ஜனங்களுக்காக வந்து போராடி கொண்டிருக்கிற அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா? ஆண்டவர் 2ஆம் வருகையினுடைய காலகட்டம் எப்படியாக இருக்கும்னா மிகுந்த ஓத்திரமான ஒரு காலமா இருக்கும். அதுதான் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலை இன்னைக்கு கூட்டி சேர்த்து ஒரு நாடாக்கி இருந்தாலும் 1914 ஒரு பெரிய உலக யுத்தம், 1வது உலக யுத்தம். அதுக்கு பேரே பாருங்க. இதுக்கு முன்னாடி உலக யுத்தம்னு ஏதாச்சும் நடந்திருக்கா? 1ஆம் உலக யுத்தம். அதை தொடர்ந்து 2ஆம் உலக யுத்தம்
பேரழிவுக்கு பேரழிவு. அணுகுண்ட போட்டு தான் இங்க சமாதானப்படுத்துறாங்க. சரிங்களா? சமாதானத்துக்கு சமாதானத்தினுடைய காரியத்தை இல்லாம அணுகுண்ட போட்டு பண்றாங்க. அப்ப அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு இதுவரையும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்காதம்னா மிகுந்த ஓத்திர காலம். அந்த காலகட்டத்துக்குள்ளதான் இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டு இருக்கு. பாருங்க, மற்ற எல்லா நாட்டுக்குமே இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு அப்பப்ப பிரச்சனை வருது. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. தொடர்ந்து பாருங்க 1914 இருந்தே அது அது அதுக்குரிய முகாந்திரத்துல அந்த தேசம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தேசம் 1948 ஆனதுல இருந்தும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான். ஒரு ஆபத்து காலத்துல மிகுந்த ஆபத்து காலமான ஒரு சூழ்நிலை யாருக்கு மட்டும்தான் இருக்கு தொடர்ந்து. அதான் அந்த கர்ப்பவதிகளுக்கான ஒரு பெயின்ல இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த பெயின் எப்பதான் முடியுங்கிறதா நம்ம எதிர்பார்த்திருக்கிற இந்த பாடத்தினுடைய ஒரு தீர்க்க தரிசனத்துல நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. இதுல ஆண்டவர் இந்த ஒரு ஒத்த வசனத்தை நம்ம ஆண்டவருடைய 2ஆம் வருகையில போய் பார்க்கும் பொழுது மத்தேயு 24 3வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இத திருவிவிலியத்துல படிக்கலாமா பிரதர்? ஒலிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்போது நிகழும்? உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? நீங்க அடையாளத்தை சொல்லுங்க. நீங்க வந்து இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்ப இந்த சொல்லப்படுகிற வசனங்கள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கான்னு பத்தி பாருங்க. இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? வந்து இருக்கணும்னு அர்த்தம். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறி தவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறி தவற செய்வர். பாத்தீங்கன்னா அநேகர் என் நாமத்தை வைத்துக்கொண்டு அநேகரை என்ன பண்ணுவாங்களாம்? வஞ்சிப்பார்கள் அப்படின்னு பாக்குறோம். தொடர்ந்து வாசிங்க. போர் முழக்கங்களையும் போர்களையும் பற்றிய செய்திகளையும் கேட்க போகிறீர்கள். பாருங்க, அந்த ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து இருக்கக்கூடிய அதுக்கு அந்த வந்திருத்தல் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தை என்னன்னா பெருசியான்னு இந்த இடத்துல சொல்லுங்க. நீங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த உலகம் முடிய போகுது அப்படிங்கிறதுக்கும் அடையாளம் கேட்கிறாங்க. அப்ப அந்த அடையாளத்தினுடைய விஷயம் தான் வந்திருந்தாருன்னா என்ன இருக்கணும்? யுத்தம், யுத்தத்தின் செய்தி. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் உலக போர், 2ஆம் உலக பிரம்மாண்டமா உலகளாவிய அளவுல ஒரு யுத்தங்கள் இப்பதான் நடந்திருக்கு. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இவை நிகழத்தான் வேண்டும். இதெல்லாம் 2ஆம் வருகையில நடக்கதான் செய்யும். சரிங்களா? வந்தோடனே எல்லாத்தையும் சரி பண்ற வேலை இல்ல. ஏன் சரி பண்ணாம அப்படியே விட்டுருக்காருங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இப்படி எல்லாம் வந்துட்டாருன்னா டக்குன்னு எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியதானுங்க. சரிங்களா? காரணம் என்னன்னா இந்த உலகம் முடியறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துலதான் யார் இருக்கிறா? இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புள்ளவர்கள் இருக்கிறதுனால இந்த உலகத்தை அழிச்சிட்டாருன்னா யாரும் அழிஞ்சு போயிருவா. அதனாலதான் மத்தேயு 13:39 அறுவடை உலகத்தின் முடிவு, அரிக்கிறவர்கள் தேவதூதர்கள் போது இந்த அறுவடை முடியாத வரையும் இந்த 1,44,000 பேர் பரலோகத்துக்கு போய் சேராத வரையும் இந்த உலகத்துக்கு முடிவு வராது. இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. காரணம் யாரு தெரியுங்களா? இந்த உலகம் முடியாததுக்கு. சரிங்களா? அப்ப இந்த வசனம் புரிஞ்சுக்கோங்க. இந்த முடிவு உடனே வராது. இந்த முடிவுக்கு வர வேண்டிய காரியத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாருன்னு இங்க உட்கார்ந்துருக்கிற நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அவர் நீடிய பொறுமை உள்ளவரா காத்துக்கிட்டு இருக்கிறாராம். வசனங்கள்லாம் அப்படிதான் சொல்லப்படுது. அப்ப இந்த ஒரு வசனத்தெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு இது வரணும். என்ன வரணும்? சரிங்களா? ஒரு வெறித்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம செயல்படுறதுக்கு ஒரு காரியம் வரணும். தொடர்ந்து வாசிங்க. ஆனால் இவையே முடிவாகாது. நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் ஏழும். பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கங்களும் ஏற்படும். இவை அனைத்தும் பேறுகால வேதனையின் தொடக்கமே. பின்பு உங்களை துன்புறுத்திக் கொள்வதற்கென ஒப்புவிப்பர். என் பெயரின் பொருட்டு எல்லா மக்கள் இனத்தவரும் உங்களை வெறுப்பர். ஓகே, இப்ப இந்த இடத்துல ஒரு அப்படியே வரிசையா சொல்லிட்டு வர்றாருங்க அடையாளங்கள். நீங்க அப்புறம் போய் படிச்சுக்கோங்க. நிறைய வாட்டி படிக்கவும் சொல்லியிருக்கிறோம். படிங்க. 20வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த
உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். எப்பொழுது? எப்பொழுது? கேட்ட கேள்விக்கான பதில் 3வது வசனத்துலதான் கேட்ட கேள்வி சீசர்கள் கேட்டாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொன்னா, நான் 2ஆம் வருகையில வந்து அந்த காரியத்தை செயல்படுத்துறேன்னா, வந்து இருக்கிறேன்னா, அப்பொழுது என்ன நடக்கும்? இதுவரையும் சம்பவித்தராததும் இனிமேலும் சம்பவிக்காததுமான மிகுந்த ஓத்திரம் 2ஆம் வருகையில வந்திருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்களா? அதான் இக்கட்டு காலம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய வசனங்கள் நம்ம இன்னும் தெளிவா நம்ம படிக்க முடியும். இப்ப தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கும் போது ஒரு விஷயம் இந்த பூமி மேல வந்து நடக்கும். விசேஷ விதமா இஸ்ரேல் நாட்டு மேல வந்திருக்கும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, படிங்க. இஸ்ரேல் ஜனத்திற்காக யாசுவா மெசியா எழும்புவார். படிங்க. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இதுவரையும் சம்பவித்திராத மிகுந்த ஓத்திரம். இதுதான் மத்தேயுல 24 என்ன படிச்சோம்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னா, இதுவரையும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவிக்காதுன்னா மிகுந்த ஓத்திர காலம் இருக்கும். சரி, இந்த மிகுந்த ஓத்திர காலத்துல சபை பூமியில இருக்குமா அப்படின்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தோடனே அவர் வர்ற வரையும் உள்ள ஜனங்கள் மரித்திருப்பாங்க, அவர் உயிர்த்திருந்து போயிடுவாங்க. தெசலோனிக்கேல்ல கிளியரா படிக்கிறோம். உயிரோட இருக்கிற ஒரு குரூப் இந்த மகா ஓத்திர காலத்துல கொஞ்ச காலம் அந்த ஓத்திரங்கள் நம்மளுக்கு பாதிப்பு இருக்காது. பாருங்க, இந்த காலகட்டமே ஓத்திர காலம் தான், மகா ஓத்திர காலம் தான். ஆனா எந்த ஓத்திரமும் இல்லாம இந்த பாடம் கேட்கிறோம்னா எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது யாருக்கு தான் மகா ஓத்திரம்னு புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு தான் மிகுந்த ஓத்திரம்? இஸ்ரேல் நாட்டு மற்ற ஏனைய காரியங்களுக்கு தான். சரிங்களா? ஆகவேதான் இதுல நீங்க மத்தேயு 24ல தொடர்ந்து அந்த 21வது வசனத்தை படிச்சுட்டே வாங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால், அதாவது இந்த மகா ஓத்திரமான அந்த காலம் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது மிகாயேல் அவருடைய ஜனத்தின் புத்திரருக்காக போராடிக்கிட்டு இருப்பார் பூமியில. அது இதுவரையும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவியாதம்னா மிகுந்த ஓத்திரமா இருக்கும். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்படும். பாருங்க, அந்த அந்த பாடுகளின் நாள்கள். இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க. 1914 இருந்து இந்த மகா ஓத்திரத்துக்கான காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் உலக போர், 2ஆம் உலக போர். இன்னைக்கு 2024 25 இல்லையா? ஏறக்குறைய எத்தனை வருஷங்க? 110 வருஷமா இந்த யுத்தமாவே இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? பூமி இருந்திருக்குமா? அதனாலதான் அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம். யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இந்த சபை வாய்ப்புல இருக்கிற நமது நிமித்தம் இந்த நாள் கேப்ல இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்துல முதல் உலக போரும் நடந்துருச்சு, 2ஆம் உலக போரும் நடந்துருச்சு. இனிமே ஒரு உலக போர் ஒண்ணு நடக்க போகுதுன்னா அது 3வது உலக போர். அத்தோட முடியும். இது கூட ஒரு அடையாள பாஷையில ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. எசேக்கியேல் 21:9 இருந்து படிங்க. 21:9 இருந்து. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ? அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். தன்னுடைய குமாரனுடைய கோல் அப்படின்னால என்னங்க? அதிகாரம், ராஜரீக அதிகாரம். அந்த ராஜரீக அதிகாரத்தினுடைய எது துலக்கப்பட்டிருக்குன்னா பாலிஷ் பண்ணியிருக்கான். சரிங்களா? அதனுடைய விஷயம் எல்லா மரங்களையும் என்ன பண்ணும்? அப்படிங்கிற மாதிரி நினைக்கும். அப்ப மரம் எதை அடையாளப்படுத்துது தெரியுங்களா? எசேக்கியேல் 31:1-4 வசனத்துல படிச்சீங்கன்னா அது தேசத்துக்கு அடையாளம். உலக தேசங்கள் அப்படிங்கிற மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா? ஒரு பொருட்டாவே நினைக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையினுடைய கோல்ல அவர் வந்து நிற்கும் போது இப்படி இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. அதை கையாளும்படி அதை துலக்க கொடுத்தார். கொல்லுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, அது துலக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். 14 வரை. மனுபுத்திரனே,
நீ ஓலமிட்டு அலறு, பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும், அது இஸ்ரேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும், அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். பாருங்க, இந்த பட்டயம் யார் மேலேயும் வருமா? இஸ்ரேல் தேசத்தின் மேலேயும் வரும். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் உன் விழாவிலே அடித்துக்கொள், யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய இனி சோதனையினால் தீருகிறது என்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோட கை கொட்டு, பட்டயம் மூன்றாம் தரம் ரெட்டித்து வரும். பாருங்க, இந்த பட்டயம் மூன்றாம் தரம் ரெட்டித்து வரும். அப்ப முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், மூணாவது ஒரு உலகப் போர் ஒண்ணு வருங்கிறத தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அது எந்த அளவுக்கு இருக்குமா? இந்த 1, 2 எல்லாம் தாண்டி வரும். ஆனா இது யார் மேல வரும்? இஸ்ரேலை மையப்படுத்தி உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்றதுதாங்க மூன்றாம் உலகப் போர். இதுதாங்க இந்த பாடத்தினுடைய கன்க்ளூஷன். சரிங்களா? அப்ப முழு இஸ்ரேல் தேசத்துக்கு தான் இங்க பிரச்சனை. இந்த பிரச்சனை யாரை மையப்படுத்தி வரும் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு உலக தேசமே யாரை அழிக்க பார்ப்பாங்க? இஸ்ரேல. ஆனா இப்ப கூட்டி சேர்த்த பிறகு அதை அழிக்க விட்டுருவேன்னு சொல்லி இருக்கிறாரா? விடமா. இப்ப கூட்டி சேர்த்துட்டேன், நிரந்தரமா நாட்டி இருக்கிறேன் அப்படின்ட்டார். அப்ப அவங்கள ஜெயிக்க வைக்க போறது யாருங்கிறதா இப்ப விஷயம். சரிங்களா? அவங்கள ஜெயிக்க வைக்க போறது இந்த மூன்றாம் உலக போராகிய மகா ஓத்திர காலத்தின் அர்மகதோன் யுத்தத்தின் நிறைவுல அந்த இஸ்ரேல் நாடு நிச்சயமாகவே ஜெயிக்கும். சரிங்களா? நிச்சயமா. சரிங்களா? இந்த நிகழ்வு வரும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா? மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சபை முடிஞ்சிருக்கும். ஏன்னா அறுவடை முடிஞ்சாதான் இந்த உலகத்துக்குரிய எல்லா அதிகாரத்துக்கும் முடிவு. ஃபர்ஸ்ட் சபை முடிஞ்சிருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, இஸ்ரேல் நாட்டுல ஆபேல் முதல் கொண்டு யோவான் ஸ்நானகன் வரை ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது, தானியேல் போன்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்து அங்கே உயிரோட நிற்பாங்க. அந்த தேசம் முழுவதுமே சிதறடிக்கப்படுற நிலைமைக்கு போயிருக்கும். முழுவதுமே அழிவுக்குள்ள போற மாதிரி இருக்கும். இப்படிலாம் வசனங்கள் இருக்கு. இது இனிமே நடக்க போறது. இப்ப தேசம் ஆன பிறகு தேவன் முழுவதுமே கைவிட்ட மாதிரி இருக்குமா? ஆனா இந்த 2 குரூப்பும் சேர்ந்து ஆவிக்குரிய இஸ்ரேலா இருக்கிற இந்த 1,44,000 பேருக்குரிய அந்த அறுவடையின் தானியங்கள் நிறைவடைஞ்சாதான் இந்த உலகத்துக்கு முடிவு. பர்மிஷன் கிராண்ட் ஆகும். எதுக்கு? உலகத்தை முடிக்கிறதுக்கு. அப்படி உலகத்தை முடிக்கிறதுக்குன்னு ஒரு தருணம் வரும்போது யார் வந்துடணும்? முற்பிதாக்கள் உயிர் தெளிந்து வந்துடணும். அந்த போர்ல வந்து சண்டை போட்டு ஜெயிக்க வைக்க போறவங்களே யாரு தான் தெரியுங்களா? தானியேல் உங்களுடைய நண்பர்களை நெருப்புல போட்டாங்க. ஏதாச்சும் சுட்டுச்சா? சிங்கம் கடிச்சிச்சா? சாம்பிளுக்கு சொல்றேன். அவங்க எந்திரிச்சு வந்து நின்னாங்கன்னா அணுகுண்டே போட்டாலும் அந்த தேசத்துல என்ன ஆகாதுங்க? வெடிச்சாலும் அவங்களுக்கு சேதம் வராது. இது வந்து சாம்பிளுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு. ஏன்னா பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் இந்த பூமியில வந்து நிக்கிறாங்கன்னா முற்பிதாக்கள்னா எந்த சேதமும் வராத அளவுக்கு அது செயல்படுத்தப்படும். அந்த ஒரு காலகட்டத்தை சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப இந்த மகா ஓத்திர காலத்திற்குரிய அந்த அர்மகதோன் அப்படிங்கிற யுத்தம் அல்லது கோகு மாகோகு யுத்தம் அப்படிங்கிறதோ இல்லது இங்க சொல்லப்பட்ட எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட 14வது வசனம் முடிஞ்சிருச்சுங்களா? படிங்க. ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோட கை கொட்டு, பட்டயம் மூன்றாம் தரம் ரெட்டித்து வரும், அது கொலை உண்டவர்களின் பட்டயம், அது கொலை உண்ண போகிற பெரியவர்களின் உள் அறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம். ஓகே, அதுதான் மூன்றாம் உலகப் போர். அப்ப 3 உலகப் போர் வருங்கிறதே தேவன் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு. இது யோபு புத்தகத்திலே இருக்கு. நம்ம பின்னாடி பார்க்கலாம், இன்னொரு பாடத்துல பார்க்கலாம். இதே மாதிரி 3 உலகப் போர் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்ப இதெல்லாம் 1914ங்கிறதா முதல் உலகப் போர் பட்டயம் தீட்டப்பட்டது. இன்னும் தீட்டப்பட்டது 2ஆம் உலகப் போர். சரிங்களா? அதை தாண்டிய உச்சகட்டத்துல ரெட்டிப்பாக பெரிய அழிவுக்குள்ளாக உலகத்தை முடிக்க போறார். அதுக்கு முன்னாடி யாரை முடிக்க வருவார்? சபை உயிர்த்தெழுந்து போயிடும். இதற்கு இந்த விஷயத்தை செய்யறதற்கு இந்த பூமி மேல 4 வகையான காற்றுகளை அனுமதிப்பார். சரிங்களா? அதாவது சமுதாய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அரசியல் ரீதியான எல்லா நாடுகள்லயும் பிரச்சனை, அரசாளுகிறவர்களுக்கு
மத பிரச்சனை. இந்த 4 காற்றுகளே இந்த பூமியில சுத்திக்கிட்டு அடிக்கும். சரிங்களா? இப்போ முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லயே இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எஃபெக்ட் இருந்துச்சு. அரசியல் ரீதியா, பொருளாதார ரீதியா. ஒண்ணும் இல்ல, கார்கில் போருக்கே நம்மளுடைய வெங்காய ரேட் என்ன ஆச்சுன்னு இப்ப தெரியும். இந்த கொரோனா டயத்துல நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய காரியம்ல உலகளாவிய அளவுல எவ்வளவு பிரச்சனையானதுன்னு தெரியும். இதே அமெரிக்காவுல பாத்தீங்கன்னா அந்த 2 டியூன் டவரை உடைச்சதுல அவங்களுடைய பொருளாதாரம் இன்னைக்கு வரை என்ன பண்ண முடியல. அந்த சர்வ அதிகாரத்துல இருந்த அந்த தன்மையெல்லாம் இன்னும் நிலைநாட்ட முடியாத தன்மையில தான் இருக்கிறாங்க. அப்ப இது எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு என்ன சொல்றது, என்ன பார்த்தோம் மறந்துட்டேன். இந்த 4 காற்றுகளுக்குரிய ஒரு விஷயத்த அப்பப்ப வந்து அடிக்குதுங்க. சரிங்களா? பொருளாதார பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, இந்த பணக்காரன் ஏழை, ஏழை பணக்காரன்ங்கிற அந்த ஒரு விஷயம் சமுதாய பிரச்சனை. சரிங்களா? அதே மாதிரி மத பிரச்சனைங்கிற அந்த 4 காற்றுகளை தேவன் என்ன பண்ணி வச்சுட்டாருன்னா வந்து அடிக்கிறதுக்கு 1914 இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ஒரு தீர்க்க தரிசனத்துல நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம இன்னும் பார்க்கலாத அறுவடை 1914 முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தீர்க்க தரிசனம். சரிங்களா? அது முடிகிற தருணத்துல தான் என்ன ஸ்டார்ட் ஆகணும்னா மகா ஓத்திர காலம் ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? அப்ப அந்த மகா ஓத்திர காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்ப. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாள் என்ன ஆக்கப்பட்டிருக்கு, குறைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? நமது நிமித்தம் உலகளாவிய யுத்தங்கள் என்ன ஆயிருக்குதுங்க, ஸ்டாப் ஆயிருக்கு. நம்ம ரெடி ஆயிட்டோம்னா இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? அப்ப இந்த 4 காற்றுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிச்சு பாருங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இது ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காலகட்டத்துலதான் இந்த 4 காற்று சுத்திக்கிட்டு அடிக்கணுங்க. மகா ஓத்திர காலங்கிறது 1914 இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வரலாறு. சரிங்களா? தொடர்ந்து இந்த காற்று அவ்வளவு பெரிய சேதம் உண்டாக்காத அளவுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். விட்டுறாதப்பா, புடிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் விட்டுறக்கூடாது? நல்லா கவனிங்க, கேள்வி புரிஞ்சுங்க. ஏன் விடக்கூடாது இப்ப? சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து, பாருங்க, சூரியன் உதிக்கும் திசையினாலே சூரியன் யாருங்க? நீதியின் சூரியன், ஆண்டவரின் 2ஆம் வருகையின் காலகட்டம் அப்படிங்கிறதா இது சூரியன் உதிக்கும் திசைங்கிறது. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையின் காலகட்டத்துக்குரிய அந்த தருணத்தில் படிங்க, ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, பூமி சமுத்திரம் மரம் இருக்கா? பூமி சமுத்திரம் சேதப்படுத்த, அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்க, பூமி மரத்தின் மேலாவது. அப்ப இந்த 3 மேலாவது சேதப்படுத்தாத அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க. அப்படிங்கும் போதுதான் மரம்னா என்ன அர்த்தம்? தேசங்கள், ஒவ்வொரு நாடும். இன்னைக்கு நாடா இருக்கு எல்லாமே நாடுமே. அந்த தேசங்கள் மீதாவது. சமுத்திரம்னா நம்ம எதுல படிக்கிறோம்? ஏசாயா 50:16. உலகம் மட்டும் இல்ல, துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலக ஜனங்கள் அப்படி சொல்லணும். சரிங்களா? அப்ப அந்த வசனத்தை படிச்சிருங்க. 16 20. யாரு? துன்மார்க்கரோ. அப்ப இந்த உலகத்தில் உள்ள துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? கடல் போல இருக்கிறாங்க. இந்த கடல் போன்ற ஜனங்களை தான் நம்ம இன்னும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17-15 கூட அப்படி இருக்கும். வசனம் படிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த தேசிய உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும். அப்ப ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகள்னா தேசங்கள்னு அர்த்தம். ஆங்கிலத்துல நேஷன்ஸ் போட்டிருக்கு. அப்ப எல்லா மொழியாரும் அவர்கள் மேலதான் இந்த விபச்சார மார்க்கத்திற்குரிய ஒரு பெண்ணாகிய சபை உட்கார்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். தண்ணீர்னால என்ன அர்த்தங்க? ஜனங்கள். அப்ப அதுதான் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த என்னது, மரம்னா எல்லா தேசங்கள், சமுத்திரம் கடல்னு சொல்லியிருக்காங்க. ஏசாயா சரி, வெளிப்படுத்தல் 7 சொல்லப்பட்டிருக்குது என்னங்க? பூமியும்
சமுத்திரத்தையும் சேதப்படுத்தும். பூமி, சமுத்திரம், மரம் 3 இருக்கு இல்லையா? அப்ப தேசங்கள் மரம்னு அடையாளம். அங்க சமுத்திரங்கிறது துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக ஜனங்களுக்கு அடையாளம். பூமி என்றால் சமுதாய ரீதியான இந்த உலகளாவிய பாரம்பரியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கட்டமைப்புக்கு அடையாளம். சரிங்களா? அப்ப இந்த 3 விஷயத்தின் மேலும் நீ என்ன பண்ணிடாத, இந்த 4 காற்ற அனுமதிச்சிடாத. எத? சமுதாய புரட்சியோ, பொருளாதார புரட்சியோ, வீழ்ச்சியோ, அல்லது மத கொள்கையின் அடிப்படையில எதா பாருங்க, நம்ம இந்தியாவில எல்லாம் பாம்பேல இதுல ஹிந்து முஸ்லிம் பிரச்சனை அதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னைக்கு வடநாட்டுல எல்லாம் கிறிஸ்தவத்துல பைபிளை தூக்குனீங்கன்னா அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான மத பிரச்சனைகளோ அல்லது வேற என்னங்க அரசியல் ரீதியான பிரச்சனைகளோ பெரிய அளவுல வராத அளவுக்கு நீ என்ன பண்ணு, அதை புடிச்சு வச்சுக்க. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். தொடர்ந்து முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இப்ப இந்த இடத்துல இஸ்ரேல்னாக்கி ஆவிக்குரிய இஸ்ரேல்ல 144,000 பேருங்கிறதா புறஜாதியில இருந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம சபைங்கிற பாடத்துல கேட்டுட்டோம். அது புரியலன்னாக்கி நீங்க அந்த பாடத்தை கேட்டுக்கோங்க. அப்ப இந்த 144,000 பேருக்குரிய இந்த சபை வாய்ப்புல உள்ளவங்க முத்திரிக்கப்பட்டு 2ஆம் வருகையில வந்திருக்கும் பொழுது முத்திரிக்கப்பட்டு தீராத வரையும் இந்த உலகத்துக்கு என்ன இல்லை, முடிவில்லை. அததான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 7, 8, 9. ஆமா. 3ஆம் அதிகாரம் மன்னிக்கும் 3, 7, 8. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும், அந்த அழிந்து போகும் அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நாள் இஸ் ஈக்குவல் டு அடுத்த வசனம் படிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற எந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்ப அந்த ஒரு விஷயம் தான் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பின் நாள், கர்த்தருடைய நாள், 2ஆம் வருகையின் நாள் அப்படிங்கிற நியாயத்தீர்ப்பின் நாள்ங்கிறது கர்த்தராகிய கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியை பத்தி நியாயத்தீர்ப்பின் நாளை வெளிப்படுத்தல் 20 நாள்லயும் நம்மளுக்கு சொல்லுது. சிங்காசனங்கள் போடப்பட்டது, அந்த சிங்காசனத்தின் மேல் அமர்ந்தார்கள், அவர்கள் 1000 வருடம் அளவும் கிறிஸ்துவோடு அமர்ந்து நியாயத்தீர்ப்பு கொடுப்பதுக்கான அதிகாரம் பெற்ற அந்த 1000 வருட அரசாட்சி. அப்ப அந்த 1000 வருட அரசாட்சியை பத்தி தான் 2 பேதுரு 3ல 8வது வசனத்துல சொல்றார், கர்த்தருக்கு ஒரு நாள், அந்த நியாயத்தீர்ப்பின் நாள் 1000 வருஷம். தொடர்ந்து வாசிங்க 9, 10. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல், அதாவது 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா அவர் எதற்காக தாமதிச்சுக்கிட்டு இருப்பாராம் அந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு? இப்ப இந்த சபை வாய்ப்புல வந்திருக்கிற ஒருத்த கூட மிஸ் ஆக கூடாதுங்கிறதுக்காக அவர் லேட் பண்ணிக்கிட்டு இருப்பார். எதை? இந்த உலக அழிவை. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அப்ப அந்த நீடிய பொறுமை உள்ளவரா அவர் இந்த ஒரு மகாவோத்திரத்துல சாம்பிள்லாம் 2 பட்டயம் தீட்டப்பட்டு 2 பட்டயத்துக்குரிய செயல்பாடு முடிஞ்சிருச்சு. இப்ப 3வது பட்டயம் வந்துருச்சுனாலே எது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்? உலகம் முடிவுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மகாவோத்திர காலத்தினுடைய உச்சகட்டம் வருவதற்கு முன்பாக யார் இங்க முத்திரிக்கப்பட்டு தீர்ந்திருக்கணும்? இந்த 144,000 பேர். அதற்காக தான் தேவன் அவர் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு போய் சேரணுமா அவங்களுக்கு போய் சேர்ற வரையும் அவர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். யாருக்காக? இந்த அறுவடையின் தானியங்களா இருக்கக்கூடிய நமக்காக. சரிங்களா? ஆகவே இந்த ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்ப இந்த 3ஆம் உலக போர் யாரை மையப்படுத்தி நடக்க போகுதுன்னா இஸ்ரேலை மையப்படுத்தி தான் நடக்க போகுது. சரிங்களா? விசேஷ விதமா யார் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா அட்டாக் பண்ணும் இஸ்ரேலை. இந்த 3வது உலக போராகிய அர்மகதோன் யுத்தம் அல்லது கோகு மாகோகு யுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது.
இதை குறித்து நம்ம அடுத்த கூடுகையில நம்ம பார்க்க போறோம். இந்த மூன்றாம் உலகப் போரினுடைய உச்சம் அப்படிங்கிறது தான் ரஷ்யா நாடு என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலை அட்டாக் பண்ண வரணும். இதுவரையும் அவங்க மறைமுகமா தான் அட்டாக் பண்றாங்க, நேரடியா அட்டாக் பண்ணல. அந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருங்க? ரஷ்யா தான். ரஷ்யா. சரிங்களா? மாகோ. கோகு மாகோகு அப்படிங்கிற அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேணா ஒரு வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 38 சரி 39 1 2 வசனம். இப்போதும் மனுபுத்திரனே, நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். பாருங்க, மேசேக் அப்புறம் என்ன? தூபா. சரிங்களா? இந்த மேசேக் அப்படிங்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ்கோ. சரிங்களா? மாஸ்கோ யாருடைய தலைநகருங்க? Capital of Russia. ரஷ்யா. சரிங்களா? தூபாவின் நாடாகிய என்னன்னு சொல்லிட்டாருங்க? ஜாதிகளின் அதிபதியாகிய ஆ, கோகே. கோகே. இதுதான் இந்த கோகு மாகோகு அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா அந்த ரஷ்யா நாட்டை அடையாளப்படுத்துது. சரிங்களா? இது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த 1 2 வசனம் வாசிச்சீங்களா? வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரேல் மலைகளில் வரவும் பண்ணி. பாருங்க, இஸ்ரேலுக்கு வடக்கே இருக்கிற தேசம், பெரிய அளவுள்ள ஒரு தேசம், மாஸ்கோ என்ற தலைநகரை கொண்டிருக்கிற ஒரே தேசம் யாருதான்? இஸ்ரேல். அந்த தேசத்தை என்ன பண்ணுவாரா? கொரடு பிடிச்சி வா வா பிரச்சனைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாராம். நீ வா என் தேசத்துக்கு வா, நீ பிரச்சனைக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிடுவாராம். இது வரைக்கும் வந்துச்சா? இன்டைரக்டா தான் இருக்கு. ஏன்னா ஒருவேளை இன்னைக்கு வரையும் யுஎஸ்எஸ்ஆர் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, யுஎஸ்எஸ்ஆர்னு ஒரு நாடு இருந்துச்சு தெரியுங்களா? ஆமா. பிரிஞ்சு வச்சிருமா. இது எப்ப பிரிச்சு தெரியுமா? பீஸ் ஆயிடுச்சு. யுஎஸ்எஸ்ஆர்னு ஒரு நாடு ஒரு 40 வருஷம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்துச்சு. யுனைடெட் சோவியட் என்னது ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு பிரம்மாண்டமா இன்னைக்கு இருக்கிற உக்ரைன்ல இருந்து எல்லா கிஸ்கிஸ்தான் என்னெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஏறக்குறைய ஒரு 10-15 நாடுகளினுடைய தலைநகர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாஸ்கோ. அது இன்னைக்கு வரையும் இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கலாம். அவங்க அந்த நோக்கத்தோட தான் இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்கு ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு வந்தாங்க. அவங்க தேசமே தேசம் இல்லாத அளவுக்கு நொறுங்கி போச்சு. இப்ப திரும்பவும் ஆனா திரும்பவும் அவங்க எழுந்து வந்து யாரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வடதேசத்துல இருந்து வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணணும். இத்தோட இந்த 3ஆம் உலகப் போர் முடியும். ஆனா இந்த 3ஆம் உலகப் போர் முடியறதுக்கு முன்னாடி யார் முடியணும்? இந்த பூமியில சபை முடியணும். புரியுதுங்களா? எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு பாருங்க. ஆகவேதான் இந்த ஒரு விஷயத்துல ஆதியாகமம் 2வது வசனம் முடிஞ்சிருச்சா? அதுல ஓகே. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். இந்த தேசங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு காரியங்கள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மேசேக்கு அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா மாஸ்கோ. அதனுடைய தலைநகராக இஸ்ரேல் ரஷ்யா தேசம் முழுவதும் தலைநகராக இயக்கப்படுகிற அந்த ஒரு தேசத்தை தான் இந்த 3 நோவாவின் புத்திரர்கள்ல சேம், காம், யாப்பேத்து. சேம்ங்கிறது இஸ்ரேல், ஆசியா நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே. சரிங்களா? அந்த யூரோப் நாடுகளும் ரஷ்யாவும் எதை சார்ந்திருக்கு? இந்த யாப்பேத்து. சேம், காம். காம்ங்கிறவங்க யாரு? கானானியர்கள் மட்டுமல்ல, இந்த நீக்ரோஸ் எல்லாம், எகிப்தியர்கள் எல்லாமே. சரிங்களா? அப்ப இந்த தேசத்துல 3 ஜனங்கள் மூலம் 3 மனுஷர்கள் மூலமா தான் 3 உலகமெல்லாம் தேசங்கள் பரவி இருக்குது. இதுல எந்த தேசத்திலேருந்து பிரச்சனை வரணும்? வட தேசத்திலிருந்து இஸ்ரேலுக்கு 3ஆம் உலகப் போர்ல பிரச்சனை வரணும். சரிங்களா? இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் வரும். அதுக்குரிய காரியங்களை குறித்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்த கூடுகையில தான் நம்ம இன்னும் தெளிவா பார்க்க போறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இவைகள் எல்லாம் ஏன் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் யார் தான் இப்ப கொடுக்கணுங்க? யார் கொடுக்கணும்?
நம்ம தான் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. ஜகரியா 14ஆம் அதிகாரம் 1-2. 14ஆம் அதிகாரம் வசனம் 1-2. லீபனோனே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. ஜகரியா 14:1. இதோ கர்த்தருடைய நாள் இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. வருகிறது. கர்த்தருடைய நாள்னா 1000 வருட அரசாட்சி, நியாயத்தீர்ப்பின் நாள், 2ஆம் வருகையின் நாள். ஓகேங்களா? ஓகே. படிங்க. அப்போது உன்னிடம் இருந்து ஆ. கொள்ளையிடப்பட்ட பொருட்கள் உன் கண்ணெதிரே பங்கிடப்படும். ம். எருசலேமுக்கு எதிராக போர் தொடுக்கும்படி நான் வேற்றினத்தார் அனைவரையும் ஒன்று கூட்ட போகிறேன். பாருங்க, இது எப்ப நடக்க போகுது இந்த விஷயம்? நியாயத்தீர்ப்பின் நாள், 2ஆம் வருகை, அவருடைய 1000 வருட அரசாட்சிக்குரிய கர்த்தருடைய நாள்ல தான். சரிங்களா? திருவிழத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது. அப்போது உன்னிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட பொருட்கள் உன் கண்ணெதிரே பங்கிடப்படும். எருசலேமுக்கு எதிராக போர் தொடுக்கும்படி நான் வேற்றினத்தார் அனைவரையும் ஒன்று கூட்ட போகிறேன். அப்ப இது எப்பதான், எந்த நாள்ல தான் நடக்கும்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இஸ்ரேல் நாட்டை ஒரு தேசமாக்கின பிறகு 2 உலக போரும் முடிஞ்சிருச்சு, இப்ப தேசமும் ஆயிருச்சு. அப்பையில தான் என்ன பண்ண போறாருன்னா, இந்த தேசமான பிறகு எல்லா தேசத்தையும் கூட்டிட்டு வந்து இங்க போருக்கு கூப்பிட போறாராம். அதுக்கு தலைமை தாங்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நகர் பிடிபடும். இப்ப என்ன ஆகும்னா, ஜெருசலேம் நகரமே பிடிபடும். சரிங்களா? அப்ப அங்க வந்து ஊன்றிட்டாரு, ஆனா அந்த தேசத்துக்குள்ள உள்ள பூந்து நகரத்தை பிடிச்சிருவாங்க. படிங்க. வீடுகள் கொள்ளையிடப்படும். பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவார்கள். நகர் மக்களுள் பாதி பேர் அடிமைகளாய் நாடு கடத்தப்படுவார்கள். ஆனால் எஞ்சியுள்ள மக்களோ நகரிலிருந்து துரத்தப்பட மாட்டார்கள். ஆனா கொஞ்சம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, எஞ்சி இருக்கிற, அதாவது 1/3 மக்கள் வந்து அங்க என்ன இருப்பாங்களாம், அங்கே அப்படியே அந்த ஊன்றின இடத்துல அப்படியே இருப்பாங்க. தொடர்ந்து வாசிங்க. பின்பு ஆண்டவர் கிளம்பி சென்று நாளில் செய்தது போல் அந்த வேற்றினத்தாருக்கு எதிராக போர் புரிவார். இப்ப இந்த போர்ல யார் வந்து போர் புரிய போறா? ஆண்டவரே வந்து நின்னு போர ஸ்டார்ட் பண்ணி அங்க போர் புரிவார். தொடர்ந்து வாசிங்க. அந்நாளில் அவருடைய காலடிகள் எருசலேமுக்கு கிழக்கே உள்ள ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்ப அந்த ஒரு ஆண்டவருடைய 2ஆம் வருகை, அந்த ஒலிவமலைங்கிறது ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கான தரிசனம் பார்த்த ஒரு இடம். அதே இடத்துல வந்து 2ஆம் வருகையில மேகத்தின் மேல வந்து நிக்கக்கூடிய ஒரு காலத்தை பத்தி பேசப்படுது. சரிங்களா? எந்த காலத்துல இந்த விஷயம் நடக்கக்கூடிய ஒரு காலம். தொடர்ந்து வாசிங்க. அப்போது ஒலிவமலை கிழக்கு மேற்காய் செல்லும் மிக பெரும் பள்ளத்தாக்கு ஒன்றில் 2ஆக பிரிக்கப்படும். இது ஒரு அடையாள பாஷை, நம்ம இதை தனியா பார்க்கலாம். சரிங்களா? அந்த மலை பேர்ந்து எங்கிட்டு போகும்? கிழக்கு மேற்காய் செல்லும் மிக பெரும் பள்ளத்தாக்கு ஒன்றில் 2ஆக பிரிக்கப்படும். பாருங்க, கிழக்கு மேற்காக பிளவுண்டு. நல்லா புரியுதுங்களா? அப்படித்தானே போட்டிருக்கு. இதுல படிங்க. கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். கிழக்கு மேற்காக அந்த மலை உடையும். அப்படி உடைஞ்சிச்சுன்னா ஒண்ணு எந்த பக்கம் போகும்? அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இது ஒரு அடையாள பாஷையில் சொல்லப்பட்டது. நீங்க லிட்டரலா அந்த ஒலிவமலையில ஆண்டவர் மறுரூபமான மலை பேர்ந்தெல்லாம் போகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. இது என்னன்னா, இந்த ஒலிவமலை எதற்கு அடையாளம்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இருக்கிற ராஜ்யத்துக்கு அடையாளம். அந்த ராஜ்யம் 2ஆக பிளந்து போகும்னா, ஒண்ணு வடக்கே போகுது, ஒண்ணு தெற்க போகுது. அப்படின்னா நீங்களே முயற்சி பண்ணி பாருங்க இது என்னன்னு. பரலோகத்திற்குரிய அந்த 1,44,000 அந்த ஆட்சிக்குரியவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க. பூமிக்குரிய கடற்கரை மணலுக்குரிய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிற முற்பிதாக்களும் இஸ்ரேல் ஜனங்களும் தெற்கே ராஜ்யத்துக்கு, பூமியின் குடிகளை ஆளுவதற்கு கீழே வருவாங்க. இதுதான் அது அடையாள பாஷை. இது வந்து பின்னாடி டீட்டெயிலா அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு தனி பாடம், அதனால இதை டச் பண்ண வேணாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். தொடர்ந்து வாசிங்க. அப்போது நீங்கள் என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் தப்பி ஓடுவீர்கள். அப்ப 2 ராஜ்யமும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். எது? பரலோகத்திற்குரிய ராஜ்யமும் பூமிக்குரிய ராஜ்யமும் என்ன இருக்குங்க? மலையினாலே என்னன்னு புரியுதுங்களா? மலையினாலே என்னங்க? ராஜ்யம். சரிங்களா? என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வார். அப்ப அந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கிற இடத்துலதான் ஒரு பிரச்சனை, பள்ளத்தாக்கு.
அந்த பள்ளத்தாக்கு நடுவுல இஸ்ரேல் ஜனங்கள் தப்பிச்சு அங்கிட்டு இங்கிட்டுமா அப்படின்னா இந்த 2 ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இஸ்ரேல் நாடாயிருச்சுன்னா அது ஒரு ராஜ்யம் ஆயிருச்சு. ஆனாலும் சபை உயிர்த்தெழுந்து போகணும். இங்கிட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு தனித்துவம் உள்ள ஒரு அதிகாரத்துல கிறிஸ்துவே அங்க வந்து போராடி கொண்டிருப்பார் அப்படிங்கிறதா அர்த்தம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அப்போது நீங்கள் என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக தப்பி ஓடுவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் வரை பரவி இருக்கும். நீங்களோ யூதாவின் அரசன் உசியாவின் காலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது தப்பியோடியது போல் ஓடி போவீர்கள். அப்ப இந்த நிலநடுக்கம் அப்படின்னா அந்த நேரத்துல உலகளாவிய அளவுல சமுதாய புரட்சி வந்திருக்கும். பெரிய பிரச்சனையா இருக்கும். அது என்ன மாதிரி பிரச்சனையை தேவன் கொண்டாட போறாங்கிறது தெரியல. ஏன்னா பூமி, சமுத்திரம், மரம், இதுல பூமிங்கிறது எதை அடையாளப்படுத்துனா சமுதாய பெரிய லெவல் பிரச்சனையா அங்க இருக்கும் இஸ்ரேலினுடைய அந்த யுத்த காரியத்துல. அதுதான் இங்க சொல்ல வர்றார். தொடர்ந்து வாசிங்க. எத்தனாவது வசனம் அது? ஓகே. அப்போது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் புனிதர்கள் அனைவரோடும் வருவார். பாருங்க, 2ஆம் வருகையில கிறிஸ்துவின் சபை என்ன பண்ணுவார்? 2ஆம் வருகையில வெளியரங்கமா வரக்கூடிய ஒரு விஷயத்தை இங்க சொல்லப்படுது. சரிங்களா? அவர் வந்து கூட்டிட்டு போயிருவார் இல்லையா? 2ஆம் வருகையில வந்து அவங்கள இந்த காலகட்டத்துல நம்மளை கூட்டி சேர்த்து கொண்டு இருக்கிறார். யார? சபையை கூட்டி சேர்த்த பிறகு அந்த பரிசுத்தவான்களோடு வெளியரங்கமான ராஜ்யத்துல எல்லாரும் அறிய. சரிங்களா? குத்தினவர்களும் காண்பார்கள்னா யார் குத்துனது? இஸ்ரேல் தேசமும் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை வெளியரங்கமா வரும்போது காண்பாங்க. அதுதான் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் இவர் என்று எப்பதான் அறிவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜ்யம் சபை முடிந்த பிறகு சபை உயிர்த்தெழுந்து ராஜ்யத்துக்குரிய தன்மையில போகும். பூமிக்குரிய ராஜ்யத்தினுடைய இத இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு பவர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன நடக்கும்? அவர்களுக்கான அந்த ரட்சிப்பு அங்கே செயல்படும். தொடர்ந்து வாசிங்க. அந்நாளில் வெப்பமோ குளிரோ உரை பனியோ இராது. அது ஒரு பகலாய் இருக்கும். அதன் வரவை ஆண்டவர் மட்டுமே அறிவார். பகலுக்கு பின் இரவு வராது. மாலை வேளையிலும் ஒளி படரும். அந்நாளில் வற்றாத நீரூற்று ஒன்று. ஓகே. அப்ப இதுதான், இது இரவு போலவும் இருக்காது, பகல் போலவும் இருக்காது. அதனாலதான் ஆண்டவருடைய 2ஆம் வருகை அதுக்கான அடையாளத்துல ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சிருக்கோம். விடியற்காலம் வந்ததுன்னு சொல்லு கேள்வின்னு ஜாமக்காரர் கேட்டா அவர் என்ன சொல்றாப்புல? விடியற்காலமும் வருது, ராக்காலமும் வருது. அந்த சாயங்கால ஒரு சமயம் மாதிரி இருக்கும் இது அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துல நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த சாயங்கால நேரங்கிறதே எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரிய நேரமாக அங்கே சொல்லப்படுது. ஓகே. இப்ப நம்ம ஒரே ஒரு வசனத்தை 3 வசனத்தை பார்த்துட்டு இப்ப இன்னைய நாளுக்கான கூடுகை நிறைவு பண்ணலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 3ல இருந்து படிங்க. மீகா 5:3. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். யார் அந்த மேய்ப்பர்னு பாத்தீங்கன்னா 2வது வசனத்தை படிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்ப பெத்லகேமில பிறந்து பூமியில பிறந்து பரலோகத்துக்கு போனவர் யாருங்க? அவர் தான் யாரை மேய்க்க போறாரு? மாமிச இஸ்ரவேலரை மேய்க்க போறார். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து ராஜ்யத்தை ஆரம்பிச்சு உலகமெல்லாம் மகிமைப்படக்கூடிய ஒரு தருணம் வரும் பின்னாடிதான். ஆனா இப்ப வரல. இப்ப யார் ரெடி ஆகணும் அது வரையும் வராது. சரிங்களா? இந்த ஒரு மகிமையான ஒரு விஷயம். தொடர்ந்து வாசிங்க. இவரே சமாதான காரணர் அசீரியாவின் நம்முடைய தேசத்திலே வரும். அப்ப கிறிஸ்துவால தான் இந்த சமாதானம், உலகளாகிய சமாதானம், எல்லா நாடுகளுக்கான சமாதானமும் உண்டாகும். ஆனா இப்ப நிலைமைக்கு அப்படி ஒரு சமாதானம் இருக்கானாக்கி இஸ்ரேல்லே இல்ல. சரிங்களா? ஓகே. தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது பாருங்க, அசீரியன் நம்மளுடைய அரண்மனைனா இஸ்ரேலை மிதிப்பான். சரிங்களா? இப்ப தேசம் ஆயிருச்சு. அசீரியன்ங்கிறது இஸ்ரேலுக்கு வட தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அந்த வட தேசத்துல இருந்து ஒருத்தன் வருவானாலே அது யார்? அது ரஷ்யா வந்து மிதிப்பான் அப்படிங்கிறதுக்கு 2வது ஆதாரம். சரிங்களா? ஓகே. தொடர்ந்து வாசிங்க. இந்த இடத்துல அசீரியன்னாக்க 2 அர்த்தம் இருக்கு.
ஒண்ணு வடதேசத்துல இருந்து வரக்கூடிய இவன், அது வந்து மாஸ்கோவை மையப்படுத்தினதுதான். ஆனா அசிரியங்கிறது வடதேசத்தின் ஒரு நாடு, அதுவும் சேர்ந்து வருங்கிறது ஒரு அடையாளம். அசிரியா, சரிங்களா? அப்ப அந்த அசிரியர் அப்படிங்கிறது ஆவிக்குரிய ரீதியில கிறிஸ்தவ மார்க்கமெல்லாம் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுங்கிற ஒரு கருத்து கூட இருக்கு, சரிங்களா? நினிவே அப்படிங்கிறது வந்து ஆவிக்குரிய ரீதியில பாபிலோனுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. பின்னாடி பார்க்கலாம் ஒரு பாடம். என்னாகும், சரி, நாகும்ங்கிற ஒரு பாடத்துல இருக்கு. அந்த நாகும்ல நினிவே யாருடைய தலைநகர்னு பாத்தீங்கன்னா இந்த அசிரியன், சரிங்களா? இந்த அசிரியன் அப்படிங்கிறது கிறிஸ்தவ மார்க்கமும் ஒண்ணு சேர்ந்து வந்து இங்க அடிக்குமா. அது ஒரு அடையாள பாசையில இருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. 7 அதாவது இந்த பிரச்சனை வடதேசத்துல இருந்து வரக்கூடிய இந்த ரஷ்யாவினுடைய பிரச்சனை இருக்கு இல்லையா, இஸ்ரேல வந்து அட்டாக் பண்ணி அந்த என்னது பேலஸ் அப்படின்னா என்னதுங்க, அரண்மனை வரையும் வந்து மிதிக்கிற அளவுக்கு நடக்குமா ஒரு சில விஷயம். அப்படி நடக்கும்போது அந்த நேரத்துல தேவன் ஒரு 2 குரூப்பை நிறுத்துவார். என்னன்னு பாருங்க, படிங்க. 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இந்த போர்ல 2 விஷயத்தை நிறுத்துவார். ஒன்னு என்னன்னா 7 மெய்ப்பர்கள். புரியுதுங்களா? அப்ப 7 சபையும் உயிர்த்தெழுந்து அந்த மலை பேர்ந்து வடதேசமா போனுச்சுன்னா அது நிறைவடைஞ்சிருக்கு, சபை முடிஞ்சிருச்சு. அந்த சபையை கொண்டாந்து வானலாவிய அளவுல கொண்டாந்து நிறுத்துவார். பரிசுத்தவான்களோட வந்து நிக்கிறேன்னு நம்ம ஜகரியால பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல நான் படிக்கிறேன், 8 பிரின்ஸ்லி மேன் அப்படின்னா இளவரசர்கள் அப்படின்னு ஒரு 8 பேரை நிறுத்துவார். இந்த அதிபதிகள் அப்படிங்கிறது இளவரசர்கள்னு அர்த்தம், சரிங்களா? பிரபுக்கள் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இந்த பிரபுக்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 8 பேரை அடையாளப்படுத்தி இருக்கு. 7னா சபை, 8னா யாரை அடையாளப்படுத்துதுன்னா முற்பிதாக்கள், சரிங்களா? அப்ப அந்த முற்பிதாக்களை பத்தி சொல்லும் போதுதான் சங்கீதம் 45:16 படிங்க. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். அப்ப பூமிக்குரிய ராஜ்யத்துல யார் ராஜாக்கள்? முற்பிதாக்கள். அவங்க 8 பேர்னா அதுல உள்ள 24 மூப்பர்கள் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்படுகிற அந்த முற்பிதாக்கள் எல்லாரையும் கொண்டாந்து இங்க நிறுத்திடுவார். உயிரோட எந்திரிச்சு வந்து நின்றுவாங்க, சரிங்களா? இப்ப சொல்லுங்க, ஒண்ணு வானளாவிய ராஜ்யத்தினுடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் தலைமையில, பூமியில முற்பிதாக்களும் வந்துட்டா அந்த தேச சர்வசாதாரணமா சின்ன சின்ன நியாயாதிபதிகளும் மற்ற ஏனைய பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளுமே ஒரு சின்ன சாம்பிள் தான். இதே அசிரியா தேசத்துல உள்ளவங்க வந்து அந்த இஸ்ரேல் காரியத்துல வந்து வளைச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணாருங்க? கண்ணை குருடாக்கி விட்டுட்டாரு. புரியுதுங்களா? சர்வசாதாரண அப்படியே சரண்டர் ஆகி போயிருச்சு அந்த தேசம், அந்த 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 யுத்தம். அப்ப இவங்கெல்லாம் வந்து அத்தனை பேர் நின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தக்கார ஆளுங்க. யாரு? இப்ப பிரச்சனை எப்படி கொண்டு போய் நிறுத்துவார்னு பாருங்க. அப்படியே எல்லாம் சரண்டர் ஆகணுங்க. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க, படிங்க. இவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசிரியன் நம்முடைய பாத்தீங்களா? இந்த பட்டயம் தான் எத்தனாவது பட்டயம் தெரியுங்களா? ஓகே, புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, படிங்க. அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். யாக்கோப்பிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளை போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். பாத்தீங்களா? எல்லா தேசங்கள் நடுவுல அப்படி வந்து நிப்பாங்க. அப்பதான் யூதனுடைய வஸ்திரங்களை பிடித்து கொண்டு உங்கள்கிட்ட தான் கடவுள் இருக்கான்னு எல்லாம் நம்பக்கூடிய காலம் இந்த யுத்தம் முடிவுல தான், சரிங்களா? அதான் இங்க சொல்ல வருது. எது வரையும் படிச்சிருக்கீங்கன்னா 9 வரையும் படிச்சிருங்க. யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குன்னா புரியுதுங்களா? ஜாதினா தேசங்களுக்குள். படிங்க. ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஓகே, இப்படிதான் இந்த 3ஆம் உலக போர், அர்மகுதன் யுத்தம்,
கோகு மாகோகு யுத்தம் நிறைவுக்கு வரும். இது நிறைவுக்கு வரணும்னா 2 குரூப் வந்து நிக்கணும். ஒன்று வடதேசத்தில் உள்ள பரலோக ராஜ்யத்துக்குரிய 1,44,000 பேர், இன்னொரு குரூப் தென் தேசத்துக்குரிய பூமிக்குரிய, சரிங்களா, வானம் எனக்கு சிங்காசனம் வடபுறம், சரிங்களா, பூமி அப்படிங்கிறது தென் தேசம், அதுதான் பூமிக்குரிய ராஜாக்கள் எழும்பி வந்து நிற்கும் பொழுது முழு இஸ்ரேலும் தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்படும். யாக்கோப்பு ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டு உலகளாவிய எல்லாருமே இந்த இஸ்ரேல் தேசத்தின் தேவனே உண்மை தேவன், அவர்களுக்குள்ளான ஆசீர்வாதமே உண்மையான ஆசீர்வாதம், மாமிச ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லாரும் வருவாங்க. சரிங்களா? ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம எப்படி இந்த யுத்தம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்கணும். மொத்தத்துல 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னா எப்படி ஒரு விஷயத்தை தேவன் முடிவுக்கு கொண்டாந்து அந்த ஒரு காரியத்தை செயல்படுத்துவாருங்கிறத புரிஞ்சுட்டோம். ஆனா இந்த கோகு யுத்தம் அப்படிங்கிறத எசேக்கியேல் 38-39 நீங்க படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? அப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். 37ல இருந்தே படிங்க. ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம்னா தயவு செய்து படிங்க. அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியா நம்ம அந்த பாடத்தை நம்ம கவர் பண்ண முடியும். அப்ப இனிமே நடக்க போறது எதுன்னா, இப்ப 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் நடந்து முடிஞ்சிருச்சு. அது தேசமாக்கிட்டார். இப்ப கோகு யுத்தங்கிற ரஷ்யாவை மையப்படுத்தின உலகளாவிய யுத்தம் இஸ்ரேல் மேல வரணும். அந்த யுத்தம் தான் 38ஆம் அதிகாரத்துல நடக்க போகிற ஒரு யுத்தம். அது நடக்கும் போது நம்ம எல்லாம் எங்க இருக்கணும்னு சொல்லுங்க. ஒருவேளை இருந்தோம்னா திரள் கூட்டம் தான். சரிங்களா? மகா ஓத்திர காலத்துல போய் மாற்றுறது யாருங்க? படிச்சிருக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல வெள்ளையங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார் அப்படிங்கிற திரள் கூட்டம் யாருன்னு பார்க்கும்போது 9ல இருந்து படிச்சோம்னா 13, 14 படிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். இப்ப இந்த வெள்ளை அங்கி தரிச்சவங்க யாருங்க? 9வது வசனத்தை படிங்க. இந்த வெள்ளை அங்கி தரிச்சவங்க யாருன்னு படிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும், எல்லா தேசங்களிலும், கோத்திரங்களிலும், எல்லா கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், பாஷைக்காரரிலிருந்தும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து, இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னன்னா குருத்தோலை குரூப், வெள்ளையங்கி குரூப், திரள் கூட்டம்ங்கிற குரூப். சரிங்களா? இது யாருன்னா சபை வாய்ப்புக்கு வந்துட்டு மிஸ் ஆனவங்க, கலப்பையின் மேல் கையை வச்சுட்டு பின்வாங்கினவங்க, இருமனம் உள்ளவர்கள். சரிங்களா? இது மாதிரி பல பேர் இருக்கு. இவங்களுக்கு இன்னொரு பேர் என்னது? வெள்ளையங்கி குரூப். சரிங்களா? ஓகே. புத்தி இல்லாத கன்னியர் 5 பேர் இருக்காங்களா, அந்த குரூப். புத்தி உள்ள கன்னியர்கள் அல்ல, புத்தி இல்லாதவர்கள். இந்த சத்தியத்துல தெளிவில்லாத இன்னைக்கு இருக்கிற முழு கிறிஸ்தவமும் இந்த திரள் கூட்டமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவங்க சிங்காசனத்துல உட்கார்றவங்கல்ல, சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறவர்கள். இப்ப 14வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இந்த திரள் கூட்டம்ங்கிறது இந்த மகா ஓத்திரமாகிய 3ஆம் உலக போரினுடைய இதுல போயிட்டு கஷ்டப்பட்டு அவங்களும் ஒரு ரட்சிப்பு அடைவாங்க. ஆனா 3ஆம் உலக போராகி அர்மகதோன் யுத்தத்துல கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திரள் கூட்டம். சரிங்களா? இவர்களும் ரட்சிக்கப்படுவாங்க, இல்லைன்னா சொல்லல. ஆனா பரலோகத்திற்குரிய அந்த மகிமை அடைகிற சபைக்கு நிகரான ரட்சிப்பு அவர்களுக்கு இல்லை. ஆகவே இந்த மகா ஓத்திர காலமாகிய 3ஆம் உலக போருக்குரிய அந்த சூழ்நிலையில கோகு யுத்தமாகிய என்னங்க இந்த ஒரு யுத்தத்துக்குரிய காலகட்டத்துல நாம் என்ன இருக்கக்கூடாது? இந்த பூமியில இருக்கக்கூடாது. தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள சத்தியத்தை அவர் நீண்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த சத்தியத்தை கொடுத்துட்டு எப்பப்பா வருவீங்க அப்படின்னு நம்ம வழியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? ஆகவே இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு அவர் கொடுத்த அந்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க. அநேகத்துக்கு தேவன் நம்மளை அதிகாரியாக்குறதுக்கு வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக